ஹே ஸ்டேஜ் குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டே கிட்ஸ்கில் ஜாக்சனுக்கு. பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டி ஒருத்தவங்க அவங்க ஃப்ரெண்டு பர்த்டேக்காக ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க டாட்டருக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் சேனலில் கேட்டிருந்தாங்க. இந்த டேட்டில் அங்கே போட முடியல, ஸோ இதில் போடுறதுனால இங்கேயே ரெண்டு பேர்த்துக்கும் விஷ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்குமே மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. ஓகே, இந்த ஒன் ஷாட்டோட நேம் ஹாட் ஹஸ்பண்ட் சப்பி ஒய்ஃப். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் ரொம்ப அழகாக தயத்தை அப்படியே வந்து பட்டு சாரியில் ரொம்ப அழகாக க்யூட்டாக அப்படியே இறங்கி வர இங்கே பார்த்துட்ருக்க ஜாக்சனோட வாயம் ஆடு பழுந்த வாட்டர் ஃபால்ஸ் வர அளவுக்கு உங்களை பார்க்குறான். நீங்கள் அவ்வளோ அழகு சப்பியாக ரொம்ப இன்னசென்ட் அப்படியே வந்துட்டு இறங்கி வரீங்க மாடியிலேருந்து. அப்படியே அவனே உங்களையே வெச்சக்கன் வாங்காமல் பார்த்துட்ருக்க. அவனை சிலர் பேனு பார்த்துட்ருக்காங்க. பிகாஸ் அவனும் ஆணுக்கே ஒரு அழகாக அப்படியே என்ன சொல்கிறது, இந்த பட்டு வேஷ்டி சட்டையில் செம்ம கம்பீரமாக உட்காந்துட்ருக்கான். மேலே 2 பட்டன்ஸ் வர ஓப்பனில் செம்ம ஹாட் லுக்காக இருக்கான். கல்யாணத்தன்னைக்கு கூட இவன் ஹாட் லுக்காக இருக்கானேன்னு அப்படியே கேர்ள்ஸ் எல்லாம் அவனை ஜொல்ல அடிச்சு பார்த்தா அவனும் அப்படியே கொண்டு எப்படி இருக்கா பார்த்தாலும் தலைன்னு தக்காளி மாதிரி இன்றைக்கி ஒன்று ஜூஸ் போடாமல் விடுறதில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே தலை குனிஞ்சு அப்படியே வரீங்க. ஜாக்சனும் இருக்கிறவ எல்லாம் என்ன எப்படி பார்க்குறாளுங்க, ஆனால் பார்க்க வேண்டியவ பார்க்குறாளா, அப்படியே நிமிந்து பாருடி அப்படின்ட்டு இருக்கான். நீங்களாம் குனிஞ்ச தலை நிமிராமல் வரும்போது கூட உங்கள் கண்ணை அங்கே இருக்கிற அந்த சட்டெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அதில் ஸ்வீட்லாம் இருக்கு. எனக்கு பிடிச்ச ஸ்வீட்லாம் இருக்கே, எப்போ தாலி கட்டுவார், எப்போ ஸ்வீட்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மனநிலையில் வந்து அப்படியே அவன் பக்கத்தில் உட்காருறீங்க. நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்க. அவனும் அப்படியே உங்களை பார்த்துட்டு உங்கள் கையை லைட்டாக தொடுறான். நீங்கள் அம்மா அப்படிங்கிறீங்க. கிட்ட அப்படியே காது கிட்ட கேட்க அவனும் என்னடி அப்பா இப்போயாச்சும் இவளுக்கு என்ன பார்க்கணுன்னு தோணுச்சு அப்படின்னு அவன் பார்க்க. அப்போ கூட நீங்கள் அவனை பார்க்கல, எங்கேயோ பார்த்துருக்க. என்னடி அப்படிங்கிறான். அப்படி நீங்கள் நாக்கில் வச்சு விட அது வந்து மாமா எனக்கு உனக்கு இங்கேயே இப்போவே அப்படின்ட்டு அப்படியே அவனை நெளிஞ்சிட்டு சொல்லுடி இப்போவே அப்படின்னு அவன் லிப்பெல்லாம் ஈரம் பண்ணிவிட்டு எங்கேயே வேணாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டு அவன் கிட்ட சொல்லுடி. ஒரே ஒரு ஒன்றுன்னா பழசு எவ்வளோ வேணாலும் தரேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கிட்ட வர. அப்படியே வாயை ஊன்னு வச்சுட்டு அவங்க கிட்ட வரா. நீங்கள் ஒரே ஒரு ரசகுல்லா தொத்தரிக்க அடி தின்னி மூட்டை ரசகுல்லா வேணுமா? ஆமாம்மா, அங்கே பாருங்களேன் எனக்கு பிடிச்ச ஸ்வீட்லாம் இருக்குது, அதுலேயே ரசகுல்லா என்னை பார்த்து வவான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. அப்படியே ரசகுல்லா உன்னை பார்த்து தான் எனக்கு அப்படி இருக்குது, நீ என்னாடி என்ன ரசிக்காமல் திங்கிறதுல முக்கியமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களை மறைக்க. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல, எனக்கு ரசகுல்லா வேணும் அவ்வளோதான். அவங்களுக்கு சாப்பிட்ணும்ல, பசிக்கும்ல, அந்த மாதிரி இருக்குங்க. அம்மா காலையில் முகூர்த்தம்னு சொல்லி சாப்பிடவே இல்லை மாமா, பசிக்குது. இல்லாட்டி மட்டும் நீ திங்கவே மாட்டேன். இப்போ என்ன உனக்கு ரசகுல்லா வேணுமா அப்படிங்கிறீங்க. அவனும் அங்கே இருக்கிறத எடுத்து ஐயரே அந்த ரசகுல்லாவை கொஞ்சம் இப்படிக்கா பார்சல் பண்ணுங்க அப்படிங்கிறான். எதை அம்பி உனக்கு தெரியாதா, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் நேரம் விரதத்தில் இருங்க அப்படின்னு நீங்கள் அப்படியே உதட்ட பிதுக்க. அதெல்லாம் என் பொண்டாட்டி பசியோடு இருக்கணும் அவசியம் இல்லை, குடியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்க கதைக்கு திழுத்தும் அப்படின்ட்டு அவர் எடுத்து கையில் கொடுக்க. இப்போ அவங்க அம்மா ஓடி டே சாப்பிடக்கூடாதா அம்மா, பசிக்குதுங்கிறம்மா, கொஞ்சம் நேரம் அவ்வளோதான், நீ தாலி கட்டணும்னு சொல்லலாம். அத்தம்மா அப்படிங்கிற ஒட்டி நீ சாப்பிட்லன்ட்டு எவ்வளோ சாப்பிட்டேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சாரா பின்னாடிலேருந்து உங்களை சொரண்ட. என்னடி அப்படிங்கிறீங்க. இப்போ தானே உனக்கு கொண்டு தனியாக சாப்பாடு கொடுத்த பசித்தாங்க மட்டுன்னு அம்மா கொடுத்து விட்டாங்கன்னு எப்படி நீங்கள் வந்து இந்த புழுகுற சும்மா ரெடி ரசகுல்லா பார்த்தோன்னா ரொம்ப டெம்ப்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது இங்கே ஜாக்சன் காதலி விழுகுது. அடி தென்னி பண்டாரமே கொட்டிக்கிட்டு வந்துட்டு இப்போயும் கூட திங்கிறதுக்கு தான் இருக்கா. இன்றைக்கி என்ன நாள்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? தெரியுமே மாமா, இங்கே சொல்லு. வெனஸ்டே இது புதன்கிழமை தானே, கரெக்டாக தானோடய சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் சாராட்ட கேட்க. அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு அப்படியே ஜாக்சனை பார்க்க. அவனும் அப்படியே உங்களை தீயாக மறைக்க. ஏமாம்மா எதுவும் தப்பாக சொல்லிட்டேன்னா அவன் அப்படியே மறைச்சிருக்க. ஐயரோ ஏண்டாம்பி நாளையாருது இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி இந்தா கட்டு அப்படிங்க எல்லாம் என் நேரம் அப்படின்ட்டு அவன் அதை வாங்கி அப்படியே உங்களை பார்த்துட்டே கட்ட. இப்போ நீங்களோ சாரி மாமா கோச்சிக்கிட்டிங்களா அப்படின்ட்டு அவன் பக்கம் உங்கள் மூஞ்சை லைட்டாக திருப்ப. இப்போ உங்கள் ஃபேஸும் அவன் ஃபேஸும் கிட்ட இருக்கு. அப்படியே உங்கள் லிப்போட அவன் லிப்போ வரச அதிலே அப்படியே மெல்ட் ஆயிடுறான். ஸோ கோவம்லாம் எங்கேயோ கரைஞ்சி போக அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே
அப்படி தாலி கட்டி முடிக்கிறான். முடிச்சுட்டு எப்போ உங்கள் மேலே பாயலாங்கிற மாதிரி அவனோட பார்வையும், நீங்களோ அப்பா முடிச்சு எப்படா சாப்பாடு போடுவாங்கங்கிற மாதிரி உங்களோட பார்வையும் இருக்குது. அவனும் அப்படியே கிட்ட உங்கள் லிப்புக்கிட்ட அப்படியே நெருங்கு அப்படியே 2 பேர் லிப்பும் உரசிகிட்ருக்கு. அப்போ கரெக்டாக அதுக்கப்புறம் அடுத்த சம்பத்தாயெல்லாம் இருக்குது, எந்திரிப்பா அப்படிங்கிறாங்க. சை அப்படின்ட்டு அவனோ அப்படியே எழுந்து உங்கள் கையை கொடுத்து உங்களையும் தூக்கி விடுறான். அதுக்கப்புறம் வந்து அக்னியை சுற்றி வருது, மெட்டி போடுறதுன்னு ஒவ்வொன்றா செய்ய நீங்களோ எனக்கு இல்லையோ அந்த ரசகுல்லா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவனும் இப்போ இவளை எப்போ ருசி பார்க்குறதுங்கிற மாதிரி அவனோட பார்வை. இப்படியே 2 பேரும் அந்த மேரேஜ் செரிமனியெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த ஃபுட்டு அதுதான் சாப்பாடுன்னு போதுமே, நீங்கள் புருஷனை கூட தேட்டலை, அப்பா சோறு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறீங்க ஆளா. இப்போ அவங்க அம்மாவோ, எங்கம்மா நீ மட்டும் இருக்க ஜாக்சன்? அத்தம்மா தெரியல, அவர் ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருந்தார். நல்ல பொண்ணுமா நீ அப்படின்ட்டு அவங்க போய் சாப்பிடவா அப்படின்னு கூப்பிட்றாங்க. எங்கம்மா அவள் தம்மா பசி தாங்க மாட்டேறா. மாம்ஸு நீங்கள் ரொம்ப லேட்டு, ஏண்டி அவள் ஆல்ரெடி பந்திக்கு முந்தியாச்சு அப்படின்னு சாரா சொன்னதும், அப்படிங்க கொய்யா மகளே இவளை வச்சுக்கிட்டு சரியான திண்ணி மூட்டடிங்க அக்கா. அது இப்போ தான் தெரியுதா மாம்ஸ், என்ன பண்ணுறது, ஆள் பழுக்கு முழுக்குன்னு இருக்காளேன்னு விழுந்துட்டேன் அப்படிங்கிறான். அவளோ வேறு வழி இல்லை மாம்ஸ், நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும், எல்லாம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு போக அங்கே நீங்களும் ஹைஜீனோட சிரிச்சு பேசிட்டு டே அதை வெயிட்டா இதை வெயிட்டா அப்படின்ட்டு இருக்கான். அவனும் இதோ உனக்கு தான் அப்படின்னு இருக்கான். நீங்களும் அவனும் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு ஜாக்சனோட தான் அந்த ஹைஜீன். ஸோ அவன் அப்படியே ஜாக்சன் செம்ம காண்டில் வந்து 2 பேருக்கு நடுவில் நிற்கா. என்னம்மாம்மா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க, என்னடி நடக்குதுங்க? இது கூட அம்மா தெரில, எவ்வளோ பெரிய ஐடல் நீ, உனக்கு இது கூட தெரில, வெளுத்துருவோம் பார்த்துக்கோ, கல்யாணம் அன்னைக்கு அடி வாங்கிறாத அப்படிங்கிறான். ஏமாம்மா பசிக்குது, சாப்பிட வந்ததாக ஒரு குத்தம்மா அப்படியே மூஞ்ச அப்பாவி மாதிரி வச்சுட்டு பேசாதடி, சாப்பிட வந்ததெல்லாம் சரி, உன் புருஷன்னா என்னை விட்டுட்டு இவன் கூட வந்து உட்காந்துருக்கேன், ஆட போகிறான் பிடிச்சோனே அப்படின்னு ஆயிடுச்சுனா. நீ தான் அவன் ஃப்ரெண்ட்ஸோட பிஸியாக இருந்த, அதான் நானும் அவளும் அப்படியே ஜாக்சன் மாதிரி ஆயிடுச்சுனா வாய மட்டும் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் அண்ணங்காரம் அடிப்பான். நீ சாப்பிடு லட்டு, இதெல்லாம் உனக்கு தான் நீ கேட்ட ரசகுல்லா உனக்கு இங்கே பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கப்பில் வைக்க, ஜாலி ரசகுல்லா அப்படின்னு இப்படி ரசகுல்லா அவன் முழுங்கி தான் ரசகுல்லா மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டுகிட்டே வந்து ஜாக்சன் பக்கத்தில் உட்கார. மாமா கண்ணு வைக்காதீங்க, உங்களுக்கு வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. நான் ஏன்ட்டு கேட்டு வாங்கணும் பின்ன அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அந்த பவுலை பார்த்து இது எந்த தரமாட்டேன் அப்படின்னு நீங்கள் எடுக்க போக டக்குன்னு ஜாக்சன் கையில் தூக்க, மாமா கொடு மாமா அப்படின்ட்டே இருக்கீங்க. அவனும் முடியாதுடி, என்ன ரசகுல்லா வேணுமா? ஆமாம் மாமா கொடு மாமா ப்ளீஸ் மாமா, எனக்கு கொடுத்தது மாமா ஹைஜன் பாருடா அவங்க அண்ணனை ஹைஜன். அப்படியே ஜாக்சன் இன்னும் நீ போகலையோ அப்படிங்கிற மாதிரி மாறிக்கா நான் இல்லை அப்படின்னு அவன் ஓடிடுறான். இப்போ ஜாக்சன் அப்படியே அவங்க பக்கம் திரும்பி ரசகுல்லா வேணுமா? ஆமாம் மாமா ப்ளீஸ் மாமா கொடு, தரேன் அப்படின்னு அப்படியே எடுக்கிறான். படா கொடுக்க போகிறான் அப்படின்னு வாயை ஆடு வளர்ந்துட்டுருக்கேன். அவனோட டப்புன்னு அவன் இல்லை போகிறான். மாமா இதெல்லாம் ரொம்ப சீட்டிங், எனக்கு தானே தரேன், நான் ப்ளீஸ் மாமா இப்படி பண்ணாத கொடு மாமா அப்படின்னு நீங்கள் வம்பிழுத்துட்ருக்கீங்க. அவனும் அதுக்கு மேலே அப்படியே வாய்க்குள்ளே போட்டுட்டு எடுத்துக்கோ அப்படிங்கிறான். வாய்க்குள்ளே வச்சுட்டு எது அப்படிங்கிறீங்க? ரசகுல்லா வேணும்ல, என் வாலில் இருக்கு எடுத்துக்கோ அப்படிங்கிறான். ஹெச்சு அப்படிங்கிறீங்க. எது? ஆமாம் அது எச்சு, எனக்கு வேணாம் வேறு கொடுமாம்மா. இதை தான் சாப்பிட்டாக்கணும், முடிஞ்சால் எடுத்து சாப்பிடு, இல்லைன்னா எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ எடுக்க போறியோ இல்லையா? எல்லாரும் இருக்காங்களே மாமா, நான் யாரும் நம்மளை பார்க்கலேடி, நீ எடு, எவனா நம்மளை பார்க்க மாட்டான். மாமாட்ட அப்படின்னு தலை குனிஞ்சிக்கிறீங்க. அப்பப்போ ரசகுல்லா இல்லை மாமா, அப்போ எடுடி. ஐயோ அப்படின்னு இப்படி எல்லாத்தையும் திரும்பி பார்க்குறீங்க. யாரும் உங்களை கவனிக்க மாத்திர, அவங்கவுங்க சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன இருந்தாலும் அவ்வளோ பேருக்கு நடுவில் ஷையாக இருக்கும்ல, எனக்கு ஒரு ரசகுல்லாவே வேணும் அப்படின்ட்டு குனிஞ்சு சாப்பிட்றீங்க. ஜாக்சனுக்கு உங்களை பார்க்க பாவமாக போயிடுது. சரி இந்த சாப்பிடு, ஆனால் எத்தனை நாளைக்கு இப்படி தப்பிக்கிற பார்க்கலாம், இன்னைக்கு நைட்டே இருக்கு உனக்கு அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க சாப்பிட்றீங்க அப்படிங்க. இப்போ நீங்கள் மெதுவாக அப்படியே சாப்பிட்டுட்டுருக்க ஜாக்சன் அப்படியே கீழே கால் மேலே அவங்க காலை மேலே அவன் காலை வச்சு அப்படியே உரச, மாமா அப்படின்னு வார்த்தையே வரல. என்னடி ஏதோ காலம் ஓடுற மாதிரி இருக்கு, என்னடி மலை பாம்பு மாதிரி தெரியுது மாமா? நல்லா ஒத்துப்பாரு, அது என்ன பாம்புன்னு தெரியும், நான் பார்க்க மாட்டேன், பயமாக இருக்கு அப்படிங்கிறீங்க. அட முண்டமை அப்படின்ட்டு அவனும் இப்போ அவன் கால் வச்சு நல்லா அப்படியே அவங்க சேலையை மேலே தூக்க, மாமா அந்த மேலே ஏறுது மாமா அப்படிங்கிறீங்க. அவனும் ஏறட்டும், உள்ளே போய் ஏதாவது பார்த்துட்டு வரட்டும், கண்ணுக்கு குளிர்ச்சியா. ஐயோ மாமா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு இன்னும் அவனை நெருங்கி உட்கார. இப்போதான் இதான் சாக்கினவன், அப்போ நான் இதை என் வாயில் போடுறேன், அதை நீ எடுக்கணும்
அப்போ நான் அந்த பாம்பை எடுத்துறேன். மாமா அப்படின்ட்டு இருக்க. அப்போ எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ட்டு காலை இன்னும் மேலே ஏற்ற. அப்படியே உங்களுக்கோ ஐயோ மாமா மேலே ஏறுது மாமா அப்படின்னு அவனை இன்னும் இறுக்கி பிடிக்கிறீங்க. அவனும் சிரிச்சுட்டு காலுக்கும் பாம்புக்குமே வித்தியாசம் தெரில, இதெல்லாம் கல்யாணம் பண்ணி நான் என்ன குடும்பம் நடத்துறது அப்படின்ட்டு அவனும் அப்போ நான் சொன்னதை செய் அப்படிங்கிறான். நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கல. சரி மாமா அப்படின்னு சொன்னதும் அவன் வாய்க்குள்ள ரசகுல்லாவை எடுத்து போட நீங்கள் அடுத்த நிமிஷம் அவன் வாய்க்குள்ளேருந்து டப்புன்னு என்ன ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் மின்னல் மாதிரி எடுத்துடுறீங்க. அவனும் ஹே இதெல்லாம் போகுடி. என்ன மாமா நீ தானே எடுத்த, நான் எடுத்துட்டு இப்போ நீ கீழே என்ன இருக்குன்னு பாரு மாமா. கீழே தானே என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு தான் எனக்கும் தோணுது. ஆனால் இங்கே எத்தனை பேர் இருக்கானுங்களே எப்படி பார்க்குறது? அது ஒன்றும் இல்லடி, ஏதாவது பூச்சா இருக்கும். இல்லை மாமா அது ரொம்ப பெருசா அப்படிங்க அப்படியே அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. அவனும் இப்போ இருக்கா அப்படிங்கிறான். அப்படின்ட்டு அவன் காலை நோத்துறனால உங்களுக்கு இல்லை மாமா இப்போ எதுவும் தெரியலையே. அப்போ போயிருக்கும் மாமா பாம்பு மாமா யாரையாவது ஏதாவது பண்ணிட்டா. அட மண்ணாங்கட்டி பாம்பு இல்லை மண்ணாங்கட்டியும் இல்லை தின்னி பண்டாரம் அது என் காலடி அப்படின்னு நீங்கள் அப்படியே முழிச்சு பார்க்க என்ன அப்படிங்கிறான். பொய் சொன்னியா மாமா அப்படின்னு பேசிக்கிட்டே இப்போ நீங்கள் ஒரு ரசகுல்லாவை எடுத்து உங்கள் வாய்க்குள்ளுக்க அடுத்த நிமிஷம் அவன் யார் பார்க்குறாங்க பார்த்துட்டு அதுலேருந்து அப்படியே பாதியா உங்கள் வாயோட வாய் வச்சு அவன் லிப்ஸில் மாற்றிக்கிறான். நீங்கள் அப்படிங்கிறீங்க. அவனும் என்ன எடுத்துக்கோ அப்படின்னு மறுபடியும் வாய் கட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சு திரும்ப சாப்பிட ஆரம்பிச்சுங்க. அவன் சிரிச்சுட்டு இப்போ அவனோட ஃபுட்டை அப்படியே சாப்பிட்டுட்ருக்கான். அவனை எல்லோரும் சைட் அடிக்க அவன் உங்களும் சைட் அடிச்சிருக்கான். பட் நீங்களோ எனக்கு சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சோத்தை முக்கிக்கிட்டு இருக்கீங்க. இப்படியே இந்த வெட்டிங் சாப்பாடு எல்லாம் முடிஞ்சதும் ஜாக்சனும் எல்லாம் முடிஞ்சுன்னா நாங்கள் கிளம்புறோம். என்னடா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இல்லை மாம் எனக்கு ப்ரைவசி வேணும், உங்களுக்கே தெரியல எனக்கு அதுவும் இல்லாமல் ஷூட்டிங்லாம் இருக்குது, நான் கிளம்புறேன் மாம் அப்படின்னு சொல்ல நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க மாமா, நான் வேணா ஒரு வாரம் அத்தை கூட அப்படிங்க கொய்யால அப்படின்ட்டு ஆகணும். இப்போ அவங்க அம்மா பார்த்து மா என்னம்மா இது அப்படிங்கிறான். அவங்க அம்மாவை தலையில் அடிச்சுட்டு ஏன்டி என் கூட இருக்கவா உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க? இல்லாதம்மா எனக்கு திடீர்னு போய் தனியாக இருக்கணும், இவர் ஷூட்டிங் போயிடுவார், நான் மட்டும் ஆமாம் இவள் தனியாக விட்டுட்டு போகிறதுக்கா கூப்பிட்றான் அப்படின்ட்டு அவனும் இவன் வேறு நேரம் காலம் தெரியாமல் நேரம் ஆகிட்டுருக்கு வாடி அப்படின்னு உங்கள் கையை பிடிக்கும். மாமா நான் அத்தையோட அப்படிங்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மா அப்பா வந்து ஏமா அப்படி படுத்துற மாப்பிள்ளையோட தான் இருக்கணும், அதெல்லாம் அவர் எங்கேயும் உன்னை விட்டுட்டு போக மாட்டார், எங்கே போனாலும் உன்னையும் கூட்டிகிட்டு போவார், நாங்கள் சொல்லி தான் வச்சுருக்கோம், பயப்படாதடா போயிட்டு வா அப்படின்னு அறிவுரையெல்லாம் சொல்லி அனுப்பி வைக்க நீங்களும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மா அப்பான்னு எல்லாத்தையும் ஹக் பண்ணிவிட்டு சாரா கிட்டே வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கா. சாரா ஏன்டி உனக்கு அதை பற்றி எதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறா. எது அப்படின்னு கேட்குறீங்க. அதாண்டி இன்றைக்கி தான் உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு. அதெல்லாம் நல்லா தெரியுமே. என்ன தெரியும்? இன்றைக்கி தான் கல்யாணம் ஆகிருக்கு, இனிமேல் நான் தான் அவரை நல்லா பார்த்துக்கணும். அந்த வெங்காயம்லாம் சரி தான், இன்றைக்கி நைட்டு அப்படின்னு அவள் ஏதோ ஆரம்பிக்கா. நைட்டுக்கு டின்னர் எனக்கு தெரிஞ்சு சமைக்க தெரியாதுல்ல, அதனால் மாமா ஆர்டர் போட்டுருவார். அட தின்னி மூட்டை இதுதான் நல்லா தெரியும்டியா, அது இல்லடி அப்படின்னு அவள் எதாவது சொல்ல வரா. அதுக்குள்ளே ஜாக்சனும் சரி போகலாமா அப்படின்னு கேட்குறான். சரி மாமா போகலாம், மாமா கூட போயிட்டு வரேன் அப்படின்னு இப்போ ஹாப்பியாக எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கிளம்புறீங்க. ஜாக்சனும் உங்களை அப்படியே பார்த்துட்டு அப்படின்னு இப்போ கதவை திறந்து விட்டான். இந்த பக்கம் வந்து ஏறினதும் அப்படியே கார் கிளம்ப சாராவோ உன் பிள்ளைய போய் கல்யாணம் பண்ணி அனுப்புறியே, அவளுக்கு ஒரு விவரமும் தெரில, நீ எல்லாம் என்ன அம்மா எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்த்த? என்னடி இப்படி சொல்கிற? ஆமாம் அவகிட்ட இன்றைக்கி தான் உனக்கு கல்யாணம் ஆகிருக்கு, நைட்டு என்னடி பண்ண போகிறேன்னா டின்னர் சமைக்க தெரியாது, மாமா வாங்கி தருவார்னு சொல்லிட்டு போகிறான். ஏதே அப்படின்னு அப்படியே உங்கள் அம்மா கையை ஹார்ட்டில் வச்சுட்டு என்னடி சொல்கிற இப்படியா சொன்னா? பின்ன அப்படியா சொன்னான்னு என்கிட்ட வேறு கேளு, ஒரு மண்ணும் தெரில, அந்த தின்னி முட்டையாக வளர்த்து வச்சுருக்குற, இதெல்லாம் அது போய் எப்படி குடும்பம் நடத்த போதோ. அதெல்லாம் சரி, அவளை விட 2 வயசு சின்னவ, உனக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சாரா காதை பிடிச்சி அவங்க பார்த்துருவேன். ஆமாம் விடுமா வலிக்குது, இதெல்லாம் இந்த வயசில் தெரிஞ்சுக்காமல் எப்போ தெரிஞ்சுக்கிறதான், அது ஒன்றும் தெரியாத ஓ மகளை விட்டுட்டு என்னை ஏமா டார்ச்சர் பண்ணுறா அப்படின்ட்டு அவள் கையை தட்டிவிட்டு ஓட அப்படியே போய் ஹைஜீன் மேலே மோதுறா. அவனும் பார்த்துட்டி அப்படின்னு அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணிவிட்டு என்ன மேடம் காலையிலேருந்து பார்க்கவே முடியல, சார் தான் பொண்ணு பின்னாடி தெரிஞ்சுட்டு இருந்தீங்களே, அப்புறம் எப்படி நான்லாம் கண்ணு தெரிவேன் அப்படின்னு அவனை முறைச்சிட்டு போக இப்போ எதுக்கு இவன் என்ன திட்டிட்டு போகிறா. அவனோ அப்படி இப்போயுமே கையில் ரசகுல்லாவோட வந்து எங்கே லட்டு அப்படின்னு கேட்குறான். இவன் ஒருத்தன் லட்டு பூந்தின்ட்டு அப்படின்ட்டு அவங்க அம்மா திரும்பி யாரடா கேட்குற? அம்மா லட்டு தெரியாதா? உன் அண்ணியை தான் லட்டுங்கிறியா? இப்படிலாம் இனிமேல் சொல்லக்கூடாது, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதெல்லாம் சரி லட்டு எங்கே சொல்லு. அவள் ஜாக்சனோட கிளம்பி போயிட்டா. எது மா பாவமா அவள் சரி ரசகுல்லா கேட்டா எடுத்துகிட்டு வந்தேன்.
அது சரி. உங்கள் அப்பா தலையில் அடிச்சுட்டு எல்லாம் இவ கொடுக்குற செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு, டே நீயும் இன்னும் ஏன்டா இப்படியே இருக்கா அப்படின்னு சாரா அதுக்கு மேலே தலையில், இவனை கட்டிக்கிட்டு நான் எப்படி சமாளிக்க போகிறனோ தெரியான திண்டு மூட்டைங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு தான் ஒன்றும் தெரியாதுன்னா இந்த கூமுட்டைக்காது எதாவது தெரியுமா அப்படின்னு சாரா ஹைஜீன் கிட்டே போய், ஆமாம் உனக்காவது ஏதாவது விவரம் தெரியுமா இல்லை அதுவும் தெரியாதா? என்ன விவரம்? இல்லை இன்றைக்கி தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. ஸோ ஆமாம்ல அவள் பாவம் தனியாக எப்படி சமைப்பா? டே அவளுக்கேற்ற சரியான லூஸு தான் இவனும், எல்லாம் அரமெண்டலுங்க. இந்த குடும்பத்தில் போய் நான் பிறந்த பாருங்க சாரா தலையில் அடிச்சுட்டு போக. இங்கே நீங்களோ அப்படியே ஜன்னல் சைடு வேடிக்கை பார்த்துட்டே வந்தோம். ஜாக்சன் உங்கள் கையை அப்படியே பிடிக்கா. மாமா எதுவும் வேணுமா? அச்சோ நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரலையே, உங்களுக்கு பசிக்குதா? ஐயோ ஏன்டி உனக்கு பசிக்குதா அப்படின்னு அவன் கேட்க, ஆமாம் மாமா சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சுல லைட்டா அப்படிங்கிறீங்க. ஹே இப்போ தானடி ஈவினிங் ஆச்சு, கிளம்புறதுக்கு முன்னாடி தாண்டி அங்கே கொஞ்சமாக பால் பழம்லாம் சாப்பிட்டோம், இப்போ கூட உனக்கு பசிக்குதா? ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி வீட்டுக்கு போனதும் ஆர்ட்ரு போடுறேன். சரி மாமா. அது வந்து அப்படின்னு அப்படியே கிட்ட வரான். என்ன மாமா? இங்கே வாயேன். சொல்லு மாமா அப்படின்னு கிட்ட வரீங்க. அப்போ அப்படியே உங்களை பிடிச்சி உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண அப்படியே தள்ளுறீங்க முடியுதா? அவன் அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டே அப்படியே உங்களை விட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறான். போமாம்மா என்ன பண்ண நீ அப்படின்னு தட்டுறீங்க. அவனை சிரிச்சிட்டு, ஹே இன்னைக்கு நம்ம கல்யாணம்டி. அதான் முடிஞ்சிடுச்சு. அது முடிஞ்சு இன்னைக்கு நைட்டு. ஆமாம் மாமா சொல்லணும்னு நினச்சேன். என்னடி சொல்லு. எனக்கு சமைக்கலாம் தெரியாது. இதை தான் சொல்ல வந்தியா? அதான் மாமாவுக்கே தெரியுமே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம் மாமா, அதனால் இன்றைக்கி நைட் மட்டும் நீ ஆர்ட்ரு போடு, நாளையிலேருந்து நானே சமைக்க போறியா? ட்ரை பண்ணுறேன் மாமா. சரிடி. அதை விட வேறு காஃபி இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுவேன் மாமா. சரிடி. அதை விட வேறு அவ்வளோவா சமைக்க தெரியாது. ப்ரெட் ஆம்லேட் வேணால் கொஞ்சம் செய்வேன், எப்போயாவது எனக்கு பசிச்சா அதை தான் செஞ்சு சாப்பிடுவேன், வீட்டில் யாரும் இல்லாண்டி. ஐயோ சுற்றி சாப்பாட்டுக்கே வராளே. அதை விட்டுடி இன்னைக்கு நமக்கு. ஐயோ மாமா லாரி அப்படின்னு கத்த. அப்படின்னு அவன் திரும்புகிறான். ஏற்ற மாதிரி அதே மாதிரி லாரி வருது. அச்சோ அப்படின்னு டக்குன்னு திரும்ப. மாமா நீ ட்ரைவ் பண்ணும்போது பேசாத, நேராக பார்த்து ஓட்டு, எனக்கு பயமாக இருக்குது, என்றைக்கு தான் நமக்கு கல்யாணம் ஆகிருக்கு, அடுத்த நிமிஷம் பரலோகம் இப்போ பார்க்குறிய பாவி அப்படின்னு நீங்கள் அப்படியே பார்க்க. அவனும் சரி பக்கத்தில் இருந்தால் நம்ம டெம்ட் ஆகிட்டே இருக்கோம் அப்படின்ட்டு, நீ கொடுக்க வேண்டியது கொடுத்தா நான் ஏன்டி உன் பக்கம் திரும்ப போகிறேன்? என்ன மாமா கொடுக்கணும்? அதான் நான் எதுவுமே எடுத்துகிட்டு வரலையே. அட அது இல்லடி, உன்கிட்ட இருக்கிறதே கொடுக்கலாமே. அதான் எடுத்துட்டியே அப்படின்னு நீங்கள் குடிஞ்சிக்க. பத்துலேடி இன்னும் கொஞ்சம் அப்படின்னு அவரே கிட்ட வரான். ஐயோ மாமா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. என்ன ட்ரை பண்ணிட்டு பண்ணுறது தானே பயம். அப்போ ஒரு ஓரம் கட்டிடலாமா? மாமா வீட்டுக்கு தான் போகிறோம், அதுக்குள்ளே ஒரே ஒரு கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பக்கம் அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். மாமா இருட்டாக இருக்குது, பயமாக இருக்குது, வீட்டுக்கு போயிடலாமாம்மா அப்படிங்கிறீங்க. போகலாண்டி, எனக்கு இப்படி ஒன்று பார்க்கும்போது அப்படின்ட்டு அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சி அப்படியே தூக்கி உங்களை மடியில் வைக்க. மாமா அப்படின்னு நீங்கள் அவனே பார்க்குறீங்க. அவன் உங்களே பார்த்துட்டு, என்னடி இப்படி இருக்கடி கொல்ற அப்படின்னு உங்கள் ஹிப்பை இன்னும் பிடிச்சி டைட் பண்ண. மாமா வலிக்குது. ஆமாம் கொழுக்குன்னு இருந்தால் வலிக்க தான் செய்யும் அப்படின்னு மறைக்கிறீங்க. என்னடி மறப்பு? நான் குண்டாக இருக்கேங்கிறீங்களா? குண்டோஸ் எனக்கு தாண்டி பிடிக்கும் அப்படின்ட்டு இப்போ அவங்க நெக்கில் அப்படியே ஒரு லைட்டாக ஒரு பைட் பண்ண. மாமா வலிக்குது அப்படிங்கிறீங்க. லைட்டாக தாண்டி வலிக்கும். சரி சொல்லு எங்கே போகலாம்? நீ தானே மாமா உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னா இப்போ என்கிட்ட எங்கே போகலான்னு கேட்குற? அது இல்லடி, இப்போ கேட்கல, நாளைக்கு. நாளைக்கு எங்கே போகிறோம்? மாமா உனக்கு ஷூட்டிங்லாம் இல்லையா? அப்படின்னு அவங்கள பார்க்க. என்னாச்சு மாமா அப்படிங்கிறீங்க. ஏண்டி உனக்கு ஏதாவது விவஸ்தை இருக்கா இல்லையா? ஏன் மாமா நான் என்ன பண்ணேன்? நான் தான் கிளாஸ்லேயே டாப்பர் தெரியுமா? மண்ணாங்கட்டி அதை வச்சு என்ன பண்ணுறதான்? என்ன மாமா திட்டிகிட்டே இருக்க? திட்டலடி பேபி. பாரு நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, ஸோ நம்ம ஹனிமூன் போகணும்ல, எங்கே போகலான்னு சொல்லு. டூர் போகிறோமா மாமா? டூரா?
இது சரி உன் பாஷையில் என்னமோ வச்சுக்கோ, அப்படியும் வச்சுக்கலாம். சரி சொல்லு, உனக்கு எங்கே போகணுன்னு சொல்லு. அது நீங்களே சொல்லுங்க மாமா, எனக்கு அவ்வளவா தெரியாது. சரி ஓகே, உன்னை நான் நாளைக்கு ஒரு சூப்பர் இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். உனக்கு சர்ப்ரைஸ். நம்ம எல்லாம் கிளம்பி ஜாலியாக போகலாம். எல்லாம் கிளம்பியா அப்படின்னு மனசுக்குள்ள வச்சுட்டு, நிஜமாவா மாமா? அப்புறம் என்னடி பொய்யா சொல்வேன்? சரி ஹாப்பின்னு சொல்லியிருக்கல, அப்போ அவருக்கு ஸ்வீட் கொடுக்குறது. நான் தான் எதுவுமே எடுத்துகிட்டு வரலையே. இப்போ வந்து என்கிட்ட ரசகுல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா, ஆனால் நீங்கள் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லி வாயமில்ல. இவளை பேச விட்டா தின்னி பண்ணுறாரு, திங்கிறத பற்றியே பேசுவோம் அப்படின்னு அடுத்த நிமிஷம் வாயை கவி இருக்கா நீங்கள் அப்படின்னு திணற அப்படின்னு தள்ளுறீங்க. அவன் விடாமல் அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கான். அப்படியே கை கொஞ்சம் கொஞ்சமாக இடமாறுது. உங்களோட ப்ளவுஸ்குள்ளே கை போக அப்படின்னு நீங்கள் கையை எடுக்க ட்ரை பண்ணுறீங்க. அவனும் விடாமல் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் டக்குன்னு பிடிச்சி தள்ள, என்னடி அப்படிங்கிறான். அம்மா இதெல்லாம் வீட்டில் போய் வச்சுக்கலாம், இப்படி நடு ரோட்டில் நின்று எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு தலையை கொஞ்சிக்க. அவனும் சிரிச்சிட்டு சரி அப்படின்னு இப்போ கழுத்தில் ஒரு அப்படின்னு லாங் கிஸ் ஒன்று கொடுத்து அப்படியே தூக்கி மறுபடியும் அவங்க சீட்டில் உட்கார வச்சிடறான். இப்போ அப்படியே ட்ரை பண்ணிட்டு வர நீங்கள் அவனே பார்க்க அவங்களுக்கு ஷை ஆகுது. நீங்கள் அப்படியே மூஞ்சி திருப்பிக்கா, ஹே என்ன பாரு அப்படிங்கிறான். போங்கம்மா அப்படின்னு திரும்பிக்கிறீங்க. அவன் சிரிச்சிட்டே ஒரு வழியாக அவன் அப்பார்ட்மெண்ட் இருக்கிற இடத்துல வந்து நிற்பான். அப்படியே பார்க்க அங்கே உள்ளவங்கள அவங்களே தான் பார்த்துட்ருக்காங்க. என்ன இப்படி பார்க்குறாங்க? ஜாக்சன்னா சும்மாவா? அவனுக்கு மேரேஜ் ஆகிக்குன்னா ஒய்ஃபை பார்க்க வரமாட்டாங்களா என்ன? ஓ இவங்களாம் நம்ம மேரேஜ்க்கு வரலையாமாம்மா? ஒரு சிலரை கூப்பிட்டேன், சிலரை கூப்பிட்டுல, இத்தனை பேர்த்த கூப்பிட முடியுமா அதான் அப்படிங்கிறான். அப்படியே பேசிவிட்டு அவன் இந்த பக்கம் வந்து காரை ஓப்பன் பண்ண மெதுவாக இறங்குறீங்க. அப்படியே பார்க்குறீங்க, எல்லோரும் அப்படியே பார்க்க நீங்கள் ஒரு மாதிரியாக இருக்கும் உங்களுக்கு. என்ன எல்லோரும் இப்படி குறுகுறுன்னு பார்க்குறாங்க அப்படின்னு. ஜாக்சனோ உங்களை சிலர் குறுகுறுன்னு பார்க்கறத பார்த்தா அவனுக்கு கடுப்பாகுது. என்னடா இங்கே லுக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே மறைச்சிட்டு கைப்பிடிச்சு வா பேபி போகலாம் அப்படின்னு அப்படியே இப்போ இழுத்து உங்கள் ஹிப்போட அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு போக மாமா அப்படிங்கிறீங்க. என்னடி எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்க, பார்த்தா பார்த்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு இப்போ தான் நீங்கள் அவனை கவனிக்கிறீங்க. ஷர்ட் பட்டன்ஸ் ஓப்பன் லாக்கு, நீங்களும் அவனை மறைக்க என்ன பேபி முதல்ல இதை போடுறா அப்படிங்கிறீங்க. இதை டாவா பின்னா என்ன பாரு அழக பாருன்னு காட்டிக்கிட்டு அழிஞ்சா, ஹே நீ கூட தாண்டி இந்த சாரியில் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னு காட்டுறேன், நான் தான் சொன்னேன்னா அப்படிங்கிறான். நீங்கள் அவனை முறைக்க ஆகணும். சரி சரி அடிட்டு ஷர்ட் பட்டனை போட்டால் அங்குள்ள லேடி கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களாம் ஓ இன்னும் ஆடிட்டு அதுலேயும் 2 பேர் நீங்கள் லிஃப்ட்டில் ஜாக்சனோட ஏற அவங்க கூடயே சேர்ந்து ஏறுறாங்க. அப்படியே உங்களை தீயா மறைக்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு இவளுங்க இந்த மாதிரி மறைக்கிறாளுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். அப்படின்னு அவன் தான் ஃபோன் நோண்டிட்டு உங்களை பார்க்க, யார் இவங்க ஏன் என்ன இப்படி மறைக்கிறாங்க? ஹே என்னடி அதெல்லாம் மறப்ப, இதெல்லாம் ரொம்ப போங்காக்கும். என்ன நீங்கள் எங்கள் க்ரஷ்ஷு, நீங்கள் போய் இப்படி கல்யாணம் பண்ணலாம், எங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி சீட்டட் அப்படின்னு சொல்லி அவங்க கத்த. அவனும் அப்படின்னு சிரிச்சிட்டு இவ தாண்டி என் சைல்டுஹுட் லவ், நீங்கள் இப்போ என்ன க்ரஷ்ஷாக நினைக்கலாம், பட் என்னோடய க்ரஷ் இவ தானே சின்ன வயசுலேருந்து என் லவ். நானே இப்போ தான் என் லவ்வரை கை பிடிச்சிருக்கேன்னு சந்தோஷமாக இருக்கேன், ஒராம் பிடிச்சவங்கள போகடி கண்ணு வைக்காம அப்படின்ட்டு அவன் சொல்லிவிட்டு அப்படியே உங்களை இன்னும் அவன் பக்கத்தில் நெருக்கி நிப்பாட்டா. அவங்களாம் அப்படியே காதில் பக்கம் வராது குறையா ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. என்ன இங்கே பாருங்க எப்படி இருக்காருன்னு. அப்புறம் இருக்காதா? என்னம்மா ஏன் முன்னாடி ஏன் பிரச்சனை அப்படின்னு இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் அது பரவாயில்லையே, இது கூட நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்ருக்கான். இப்படியே அவனோட வீடு இருக்கிற இடம் வந்ததும் 2 பேரும் அப்படியே இறங்கி நீங்கள் அப்படியே ஜாக்சனை பிடிச்சிட்டு மாமா என்னடி என்னை விட அவங்களாம் அழகாக இருக்காங்கல்ல, அதெல்லாம் இல்லையே எனக்கு நீ தாண்டி அழகு. இல்லை மாமா அவங்களாம் 0 சைஸ். ஸோ வாட், எனக்கு அந்த பஞ்சு மற்ற தானே பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க பேக் சைடு அப்படியே அமுத்தா. சீ மாமா மோசம் நீ அப்படின்னு அடிக்கிறீங்க. என்னடி மோசம், இது பாரு செம்மையாக இருக்கு இந்த மாதிரி அப்படின்னு ஏதோ அவங்க காதில் பேச சீ மாமா அப்படின்ட்டு தட்டுறீங்க. அதோட அவன் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். போனதுமே நீங்கள் மாமா அப்படிங்கிறீங்க. பாசிட்டிவ் ஆயிருக்கா, ஸோ இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அவனோ சொல்லுடி அப்படின்னு கிட்ட வரான். அது என்ன பேபி சொல்லு அப்படின்னு அப்படியே கிட்ட வரான். நீங்கள் மாமா எனக்கு உனக்கு பசிக்குது மாமா. சே என்னடி? ஆமாம் மாமா பயங்கரமாக பசிக்குதுடா. சரி சரி என்ன ஆர்டர் பண்ண? சிக்கன் பிரியாணி. இந்த நைட்லையா? எனக்கு அதான் வேணும். சரி ஒன்றா 10 2
ஏய் 2 சாப்பிடுவியா? நைட்டில் ஏதாவது ஆயிர போத்துடி. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீ ஆர்டர் போடுமாம்மா. சரி, அப்படியே உனக்கும். எனக்கெல்லாம் அதெல்லாம் வேணும், அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். பின்ன நான் எனக்கு வேணும் கதை செஞ்சுக்கிறேன். ஆஹா சரி மாமா அடியில் அப்படியே விட்டுறீங்க. ஏண்டி 2 பேர் எத்தனை பேர் என்னை வெளியில் சைட் அடிச்சில்லுங்க, உனக்கு அதெல்லாம் பற்றி கவலையே இல்லை, சோத்து முட்டை சோறு கேட்குற அப்படின்னு அவனை மனசுக்குள்ள நினச்சிட்டு இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பாடுபடுறது அப்படின்னு. நீங்கள் திருத்தன் மொழிக்கா என்னடி அப்படிங்கிறான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும். ஆமாம்ல, இந்த ரூம் நம்மளோடது அப்படின்னு ஒரு ரூமை ஓப்பன் பண்ணி காட்ட. சரி மாமா அப்படின்ட்டு உள்ளே போகிறீங்க. போய் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரீங்க. அவனும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரான். வா ஃபுட்டு வந்துருச்சு அப்படின்னு இப்போ ஃபுட்டு எடுத்து கொடுக்க. மாமா நீ எனக்கு சாலட் போதும் அப்படின்னு அவன் எடுத்துகிட்டு சாப்பிட. வாட் எவர் ஏதோ சாப்பிடு அப்படின்ட்டு நீங்களா. அப்பா இப்போ தான் செம்மையாக இருக்குது. மத்தியானம் கூட எனக்கு நமக்கு நான்வெஜ் போடுவாங்கன்னு பார்த்தா வெஜிடேரியன் போட்டாங்க. நோக்க செத்து போச்சு. மனசு சாப்பிடுவானா வெஜ்ஜெல்லாம்? நான்வெஜ்ஜை இப்படி வச்சு வெளுக்கிறது எவ்வளோ ஒரு ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபோன் அலருது. இப்போது அப்படியே ஆன் பண்ணுறீங்க. ஹைஜிந்தா லட்டு என்ன பண்ணுற பார்த்தியா, எனக்கு மாமா வாங்கிக்கிட்ட சிக்கன் பிரியாணி. இங்கே ஜாக்சனுக்கு காதல் போக வராது குறையோ. இப்போ இதுக்கிட்டே அவன்கிட்ட வீடியோ கால் பேசிட்டு அது அவன் தான் மாமா கால் பண்ணான், என்ன பண்ணுறேன்னு கேட்டான், அதை சொல்கிறது குத்தமா அப்படிங்க. இங்கே ஹைஜனும் லட்டு என்னை விட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்றியா? அட முதவி, அதுக்கும் நீங்கள் கிளம்பிக்கிது வந்துட போகிறோம் ஆடிட்டு ஜாக்சன் அடுத்த நிமிஷம் ஃபோனை வாங்கி இப்போ எதுக்குடா கால் பண்ண? அது லட்டு கிட்ட லட்டு இல்லை பூந்தி இல்லை, ஃபோனை வேடா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுறான். இங்கே நீங்களும் மாறிக்கா என்னடி இப்படி பார்க்குற? புருஷன் பக்கத்தில் இருக்கானே அவனை கவனிக்கணும்னு தோணுதா? சும்மா அவன்ட்டி பேசிக்கிட்டு ஒழுங்காக சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டுக்கா சீக்கிரம் அப்படிங்கிறா. இரு மாமா 2 இது ஒன்றும் சீக்கிரம் சாப்பிடணும் எப்படி? எனக்கு அப்போ வேணாம் போ. சரி எனக்கு சந்தோஷம்தான் வா அப்படின்னு குடிச்சு இழுக்க. பசிக்குமே. சரி தின்னு தொலை. இப்படிலாம் சொன்னால் நான் சாப்பிட மாட்டேன். சரி சொல்லலாம்ல சாப்பிடு அப்படின்ட்டு இப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. இப்படியே முடிப்ப அப்படின்னு அவன் பார்த்துட்ருக்கா. உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறீங்க. எனக்கு வேணாம், நீ ஏன் சாப்பிடுமா. இப்படி அப்படியே ராஜிக்கிற என்னோட பொம்பளை வருஷன் மாதிரி உட்காந்து சாப்பிட அவனும் உங்களை பார்த்துட்ருக்கான். அப்போ அவனை அறியாமல் அப்படியே அவன் கால் மறுபடியும் உங்கள் காலை அப்படியே வரச. மாமா என்னடி? மாமா மலைப்பாம்பு. அடிச்சேன் மலைப்பாம்பு தான், மண்ணாங்கட்டி பாம்பு இல்லை. பின்ன கீழே குனிஞ்சு பார்த்து தெரியும். இப்போ அப்படியே குனிஞ்சு பார்க்குறீங்க. அவன் காலை வச்சு உங்கள் கால் மேலே அப்படியே உரசிருக்க. அச்சி நீ தானா அப்படிங்கிறீங்க. பின்ன எவ்வளோ நேரம்டி கல்யாணம் ஆனதுலேருந்து காத்துட்ருக்குது இது ஒன்றுக்கு தானே. வாடி நேரம் ஆச்சு, இருமாம்மா இன்னும் கொஞ்சம் போதும் வாடி அப்படின்னு அவனே மீறி இருக்கிறதுக்கு வாயில் அள்ளி அப்பி விட்டு அப்படியே இழுத்துட்டு போய் ஹேண்ட் வாஷ் பண்ணி கூப்பிட்றான். நீங்கள் வாய் நிறையா பிரியாணி அப்படியே அவனோ உங்களை ஆப்பதை விடாமல் அப்படியே டெம்ட் ஆகி உங்கள் லிப்பக்கம் அப்படியே பிரியாணி ஒட்டியிருக்கா. அதை அப்படின்னு டேஸ்ட் பண்ணுறான். மாமா உனக்கு வேணுமா கேட்டிருந்தா அப்படின்னு நீங்கள் சொல்ல அவனும் இப்போ உங்கள் வாயோட வாய் வச்சா சிக்கன் அப்படின்னு நீங்கள் சொல்ல அவன் அப்படியே பரவாயில்ல இது கூட டேஸ்ட்டாக தாண்டி இருக்குது அப்படின்னு அப்படியே சப்பிக்கிட்டே அதை மென்று சாப்பிடா. நீங்கள் இப்போ மாமா வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, எப்படி பிடிங்கி தின்று அதுவும் வாய்க்குள்ளேருந்து அப்படிங்கிறீங்க. இதாண்டி செம்ம டேஸ்ட்டு அப்படிங்கிறான். நீங்கள் அட போமாம்மா. சரி எனக்கு சாப்பிட்டதுக்கு பயங்கரமாக தூக்கம் வருது, நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு என்ன காரியத்தை கெடுக்க பார்க்குற? தூங்க போறியா? என்ன என்னடி இப்படி சொல்கிற? உனக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியாதா? என்ன மாமா பண்ணணும்? கல்யாணம்டி நமக்கு இன்னைக்கு. அதான் முடிஞ்சே மாமா. ஆமாடி அதுக்கப்புறம் அதான் எல்லாம் சடங்கு முடிச்சிட்டாங்களே. மெயினான சடங்கு இனிமே தாண்டி ஆரம்பம். என்ன மாமா வளரிட்டு இருக்க? தூக்கம் வருது. கொன்றுவேன். 2 பிரியாணியை முழுங்கிட்ட தூங்க போறியா? ஆமாம் மாமா 2 பிரியாணி சாப்பிட்டேனால நல்லா தூக்கம் வருது. தெரியாதனமாக மூக்கு மட்டும் திங்கிறதுக்கு வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு அவனோ. பேபி நீ மட்டும் பண்ணிடாதடி ப்ளீஸ். குண்டூஸ் நான் சொல்கிறது கேள. என்ன மாமா இன்னைக்கு நமக்கு அதிகமாக போமாம்மா எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு அப்படியே பெட்டில் படுக்க. குண்டு அப்படின்னு அப்படியே எழுப்பி உட்கார வைக்கிறான். நீங்கள் என்ன மாமா என் மாமா அப்படி சாவடிக்கிறேன், இதுக்கு தான் நான் அத்தம்மா கூடயே இருந்திருப்பேன், வான்னு கூட்டிட்டு வந்து தூங்க கூட விட மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறீங்க. இங்கே பாருடி குண்டூஸ், நாளைக்கு நம்ம வெளியிலலாம் போகிறோம்,
அதுக்கு அட்வான்ஸாக என்னம்மாம்மா பணம் வேணும்மா, என்கிட்ட காசே இல்லை, நாளைக்கு வேணா அப்பாட்ட ஃபோன் பண்ணி கேட்டு. காசை எவண்டி கேட்டான்? பின்ன என்னம்மாம்மா தூக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுற? நீ தாண்டி என்ன டிஸ்டர்ப் பண்ணுற? என் அவஸ்தை இவளுக்கு புரியுதா? இங்கே பாருடி அப்படின்னு இப்போ உங்கள் ஃபேஸ் அப்படியே போடுச்சு. உங்கள் லிப்புக்கிட்ட வர போ நீ கையை தட்டி விட்டீங்க அப்படின்னு அவனும் என்னமோ கிடைக்க வந்து சாப்பாடு கிடைக்காம போன மாதிரி அவன் உங்களை பார்க்க நீங்களும் தூக்கம் வருது அப்படின்ட்டு அப்படியே படுக்க கொண்டுருவேன் அப்படின்னு மறுபடியும் குண்டு நிலப்ப போமாம்மா அப்படின்னு திரும்பி படுக்க. என்னடி ஃபஸ்ட் நைட் அவ்வளோதானா, ஊற்றி மூடி வச்சா அப்படின்ட்டு. பிரியாணி கடைக்காரா என்ன இலவடா போட்டு சமைச்சு தொலைஞ்சேன், என் மறுபடிக்கு தூக்கம் வருது, நானே ஸ்லீப்பிங் டோஸை கொடுத்துட்டேனே அவளுக்கு அப்படின்ட்டு. அவனும் பேபி எனக்கு தூக்கம் வரலடி, எனக்கு தூக்கம் வருதே அப்படிங்கிறீங்க. இப்போ அவன் உனக்கு தூக்கம் வராமல் இருக்கா இருடி அப்படின்னு உங்களோட சாரி அப்படியே மேலே லிஃப்ட் பண்ணி உங்கள் காலை தூக்கி பிடிக்க அம்மா என்ன பண்ணுற அப்படிங்கிறீங்க. இப்போ அவனும் உனக்கு தூக்கம் வருதா, என் தூக்கத்தை கெடுத்துட்டு நீ தூங்க போகிற இருடி அப்படின்ட்டு காலில் அப்படியே உள்ளங்காலில் அப்படின்னு கிஸ் பண்ண அம்மா கூசுது அப்படிங்கிறீங்க. நல்லா கூசட்டும் அப்படின்ட்டு இப்போது அப்படியே மேலே அப்படின்னு கிஸ் பண்ணி ஒவ்வொரு இடமா கிஸ் பண்ண. மாமா என்ன பண்ணுற, அங்கெல்லாம் வேணாம் மாமா, மாமா மாமா என்ன பண்ணுது மாமா, மாமா அந்த இடத்துல அப்படியே கிஸ் பண்ண. நீங்கள் அப்படியே தலையை எழுத்தி பிடிச்சிட்டு மாமா அப்படிங்கிறீங்க. என்னடி தூக்கம் போயிடுச்சா அப்படின்னு கேட்குறான். இப்போ என்ன மாமா பண்ண போகிற அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்டி பயமாக இருக்காடி? ஆமாம் ஆமா இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படிங்கிறீங்க. இந்த தப்பை பண்ணால் தாண்டி நமக்கு பேபி வரும், என்ன மாமா சொல்கிற? ஆமாடி அப்படின்ட்டு அப்படியே இடுப்பில் கிஸ் பண்ண. அப்போ மொத்தம் கொடுத்தா பாப்பா பிறக்குமா? யாரடி நீ? மொத்தம் கொடுத்தா பாப்பா பிறக்குமாவா? மொத்தம் கொடுத்தா மட்டும் இல்லை, மொத்தமும் கொடுத்தா தான். என்ன மாமா சொல்கிற? மாமா சொல்கிறாங்க செஞ்சு காட்டுறேன், கொஞ்சம் வலிக்கும் கொண்டு பொறுத்துக்கோ. மாமா வலிக்குமா? இந்த ப்ராசஸ் கொஞ்சம் லைட்டாக அதுக்கு வலிக்காமல் இருக்க மாமா சில பல சின்மிஷம்லாம் பண்ணணும், அதுக்கு நீ கோஆப்ரேட் பண்ணணும். ஆமாம் பாப்பா வேணும்ல? வேணும், அப்போ கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் கழுத்தில் அப்படி லைட்டாக ஒரு பைட். மாமா வலிக்காது சொல்லி அடிச்சு விடுற, வலிக்குது மாமா அப்படின்னு நீங்கள் அழுகிற மாதிரி பேச. எதுக்கடி கொண்டு அழுகிற? சும்மாடி அந்த இடத்துல கொஞ்சம் சதம் அதிகமாகச்சு, அதான் டெம்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிறவன். வலிக்குது மாமா எனக்கு அப்படிங்கிறீங்க. சரிடி ஷோ முழுக்குன்னு இருக்காளே, தலைன்னு இருக்கிறவளை வச்சுக்கிட்டு சும்மா என்னென்ன முடிகிற காரியமா அப்படின்னு இப்போ அப்படியே உங்கள் பிரஸ்ட்டை பிடிச்சி ப்ரெஸ் பண்ண நீங்கள் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க. கத்தாதடி, கட்டி ஊரை கொட்டி பொத்த இருக்கிற எல்லாரையும் கொண்டாந்து இங்கே நிற்க வச்சுருவாப்புல அப்படின்ட்டு. நாளைக்கு நம்ம டூர் போகிறோம்ல? ஆமாம் இல்லை மாமா அப்படின்னு அப்படியே பேச்சை மாற்றிடு. அவனோ அப்பாடா அப்படின்ட்டு இப்போ அவன் வேலையை ஒவ்வொன்றா செய்ய. மாமா நிஜமாவா மாமா? எங்கள் மாமா கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு அப்படி ஆச்சரியமாக அதை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறீங்க. அவனோ சொல்கிறேன் இப்போது நீ இதுக்கு கோஆப்ரேட் பண்ண அப்படின்ட்டு. இப்போ அடுத்து அப்படியே அங்கே அப்படியே லிக் பண்ண மாமா அப்படின்னு நீங்களும் கொஞ்சம் அப்படியே மோன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. மாமா அப்படின்னு நீங்கள் மோன் பண்ண அப்படியே ஒரு இடமா கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே லவ் மேக்கிங் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே மேக் அவுட் பண்ண. அப்படியே வலிக்காதுன்னு சொன்னேன், எருமா மாடி எழுந்துருடா, மாடி தாங்க முடியல அப்படின்னு போட்டு அடிக்கிறீங்க. அவனும் பேபி அது ஸ்டார்டிங்கில் அப்படி தாண்டி இருக்கும், போக சரியாயிரும், ப்ளீஸ் டி பயப்படாத அப்படின்ட்டு. இப்போ ஓகே மாமா அங்கே மசாஜ் பண்ணி விடுறேன், அதுக்கு வலிக்காது அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாம் அப்படின்னு இப்போ உங்களுக்கு அப்படியே ஃபிங்கரிங் பண்ணுறான். மாமா அப்படின்னு மோன் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்படி தான் அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும், ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ மறுபடியும் மேக் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். மாமா வலிக்குதுடா அப்படின்ட்டு இருக்கீங்க. அவனும் அப்படியே லிப்பாக பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்டே அப்படியே ரிஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்க. அப்படியே நீங்களும் மோன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இப்படியே அங்கே லவ் மேக்கிங் நடக்குது. இந்த நைட் அப்படியே உங்களுக்கு ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்ததுமே ஜாக்சன் செம்ம காண்டா அவங்கள முறைக்கிறான். நீங்களோ மாமா எழுந்துட்டிங்களா அடி இந்தாங்க காஃபி அப்படின்னுட்டா.
நான் காஃபி எடுத்துக்கிறதா இருக்கட்டும், என்னடி இது இங்கே யாரும் சட்டசபையை கூட்டினது, இந்த கும்பலெல்லாம் யார் கூப்பிட்டது அப்படின்னு உங்களை மாதிரிக்கா. என்ன மாமா நீ தானே நேற்று சொன்ன நம்மலாம் டூர் போகிறோன்னு. எதே ஹனிமூனை டூராக மாற்றிட்டா. அடச்சை ஒரு பால்வாடி பாப்பாவை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் தலையில் அடிச்சுட்டு திரும்ப சாராவை சிரிச்சிடு. என் நிலமா உனக்கு சிரிப்பாக இருக்கா? நான் அப்போவே சொன்னேன் அவளுக்கு விவரம் தெரியாது, நீ தான் அவள் குழந்த மாறிட, அதான் அவள் பொண்டாடி குழந்தையாவே மாறிட்டாவாமா அப்படின்னு சொல்ல. அட விளக்கட்டிங்களா ஏன்டி உங்கள் அக்காக்காரியை நல்லா வளர்த்து விட்டுருக்கீங்க, அவளுக்கு ஒரு மண்ணும் தெரியாதா அப்படின்னு அவன் மாட்டியாட்ட. சரி அவளுக்கு தான் அறிவில் தத்தி, உங்களுக்கெல்லாம் இங்கடி போச்சு, அந்த பெருசுங்களுக்கெல்லாம் மூளையில்லை, எதுக்கடி அவள் கூப்பிட்டாரு கிளம்பி வந்து இங்கே உட்காந்துருக்கலாம். எங்களை கேட்டால் உன் பொண்டாடி தான் காலையில் அலாரம் அடிக்குதோ இல்லையோ அவள் கால் பண்ணி எல்லாரையும் எழுப்பி விட்டா, மாமா டூர் கூட்டிகிட்டு போகிறாரு, மாமா டூர் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ எல்லாம் பெட்டி பிடிக்கோடு இங்கே கிளம்பி வந்துடுச்சு. இதெல்லாம் நியாயமாடி, அவளோட ஜாலியாக ஹனிமூன் போகலான்ட்டு இருந்தேன், ஆசையெல்லாம் மண்ணாளி கொட்டிட்டீங்களடி, படுபாவிக்கு நான் நல்லாவே இருக்க மாட்டேங்க அப்படின்னு ஜாக்சன் காலங்கத்திலே வைத்தறிச்சலோட அப்படியே எல்லாத்தையும் சாப்பிட விட. மாமா ஏன் இப்படி கத்திட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்ட வரீங்க, நீ பண்ண வேலைக்கு அப்படின்ட்டு அவன் அவங்கள மாதிரிக்கா. டே உனக்கு இப்படிலாம் ஒரு ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சுடா அப்படின்னு அவங்க அம்மா வர. நீ வேற ஏமா வைத்தறிச்சலை கலப்புற அப்படின்னு அவன் பார்க்க அவங்க அப்பாவோ ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. டேட் உங்களுக்குமா? டே மகனே எவ்வளவோ சொன்னேன்டா, உங்கள் அம்மா கறி தான் அவளை விட பெரிய தத்தியாச்சே, நான் சொல்லி கேட்கலடா, கூட்டிகிட்டு வந்துட்டான், அவத்தான் கூப்பிட்டா, உங்களுக்குலாம் அறிவே இல்லை அப்படின்னு அவன் திட்டிட்டு. ஹைஜீனை முறைக்கா. நான் இல்லைப்பா அப்படின்ட்டு அவனோ. லட்டு எனக்கு காஃபி இந்தாடா எடுத்துக்கோ அடைச்சே அப்படின்ட்டு. இப்போ உங்கள் அம்மா அப்பாவும் அதே மாதிரி தான். அவங்க அப்பாவோ கண்ணா எங்கே போகிறோம் அப்படின்னு உங்ககிட்ட அப்படியே ஆசையாக கேட்க, இவர் ஒருத்தர் வளர்ந்த குழந்தை அப்படின்னு உங்கள் அம்மா தலையில் அடிச்சுட்டு நிற்கிறாங்க. எங்கள் வீட்டில் ஒரு அம்மானா உங்கள் வீட்டில் ஒரு அப்பா. ஆக்சுவலி அவனோட அம்மாவும் உங்கள் அப்பாவும் தான் அண்ணன் தங்கச்சி. ஸோ அவங்க தான் அந்த தத்தி ஃபேமிலியோட மூத்த மெம்பர்ஸ், அதோட சின்ன மெம்பர்ஸ் தான் நீங்களும் ஹைஜனும் ஸ்மால் வெர்சன். ஸோ அப்படியே ஒன்று தெரியாத இன்னசென்ஸ் நீங்களாம் அந்த மாதிரி வளர்த்து விட்டாங்க பாவம். ஸோ அப்படியே நீங்கள் அப்பா தெரியல அவர் தான் எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஆசையாக பேசியிருக்கா. அவனுக்கோ சரி கொண்டாட்டி ஆசைப்பட்டா, ஹனிமூனை தனியாக பண்ணி தனிமூன் ஆக்கிறதுக்கு இதுங்களோட சேர்ந்து பண்ணுவான், ஹனிமூனை குடும்பத்தோடு கொண்டாண்ட மொத்த ஆள் நானாக தாண்டா இருப்பேன் அப்படின்ட்டு அவனோ அப்படியே எழுந்து நிற்க. ஹைஜன் அண்ணா எங்கே போகிறோம்? ஒழுங்காக ஓட்டிடு, சாவடிச்சு சமாதி பண்ணிடுவேன் அப்படின்னு அப்படியே மறைச்சிட்டு ஜாக்சன் சொல்ல. தீ கொலகாண்டில் இருக்கான், அப்பா நான் இல்லை அப்படின்னு அவன் ஓடிடுறான். ஓடினவன் சாரா கிட்ட வந்து, ஆமாம் அப்படி எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறானா அப்படின்னு சொல்லி கேட்க. ஏன் அதை உங்கள் அண்ணன்கிட்டே கேட்குது. அத்தி ஏன்டி சும்மா இருக்க மாட்டேன், எனக்கு சங்கூதத்துக்கு நீயே ஐடியா தருவா போல் தெரியுதுல, மாம்ஸ் எங்கே கூட்டிகிட்டு போனா என்ன அப்படின்னு அவன் சொல்ல. அதுவும் சரிதான், எங்கே அந்தாண்ணா நான் என் லட்டுவோட ஜாலியாக போகணும் அப்படின்ட்டு அவனை உங்க கூட கதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு சாரா தலையில் அடிச்சுக்கிறா. டீ நாடா உன் லவ்வர் என் அக்கா பின்னாடி அலைஞ்சிட்டுக்கா. ஹே அவன் என் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, நீ விளக்கமாக தட்டி மாமாட்ட வாங்குறது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போக போடி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு வழியா எல்லாம் கிளம்ப அப்படியே ஒரு மினி வேன் தான் பிடிச்சிருக்கான். அதில் தள்ளி விட்டுக்கிட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஹைஜன் போய் ஏற. இவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு சாராவை ஐயோ இவன் கண்ட்ரோல் பண்ணும், இல்லை அவளை பிடிச்சி உட்கார வச்சுருவான் பக்கத்தில் அடிட்டு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சாரா பேரி. ஏய் தள்ளு, எதுக்கு லட்டு வருவா நீ தள்ளுறான், எனக்கு தான் ஜன்னல் சீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் சாரா உட்கார ஹைச்சனும் பூடி அப்படின்னு நகரப்போ எங்கடா போகிற அப்படின்னு கையை பிடிச்சி உட்கார வச்சுக்கிறா. அவனும் நகர முடியாமல் முழிச்சிட்ருக்கா. அடுத்தது ஜாக்சன் அப்பாடா இம்சி எப்படி கட் பண்ணி விட்டாச்சு அப்படின்ட்டு வந்து உட்காந்து உங்களுக்காக வெயிட் பண்ணா. நீங்களோ உங்கள் அத்தம்மா பின்னாடியே அப்படியே பேசிக்கிட்டே அவங்க கூட ஏற. என்ன இவ அங்கிட்டு போகிறா, அப்போ அவங்க அம்மா இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட. அது கிழிஞ்சு அப்படின்ட்டு அவன் தலையில் கை வச்சுட்டு உட்கார. என்ன மாப்பிள்ள இப்பயே தலையில் கை வச்சுட்டிங்க அப்படின்னு உங்கள் அப்பா போய் அவன் பக்கத்தில் உட்கார. ஐயோ ஆமாம் கொஞ்சமாவது விவஸ்தை இருக்கா, கல்யாணம் ஆன யங் கப்புள்ஸை ஒன்றா உட்கார விடாமல் இப்படி பிரிச்சுட்டியே பாவி அப்படிங்கிற மாதிரி பக்கம். இப்போ அப்படியே அவனை சாரா பக்கம் திரும்ப, என்னம்மாம்மா ஒரு நிமிஷம் என்னை கத்தி விட்டா அடுத்த நிமிஷம் வந்துச்சு, எங்கள் அப்பா ஒரு விவஸ்தை கட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க மாமா அப்படின்னு கண்ணாலே பேசிட்டு உங்கள் அப்பாவோ ஜாக்சனை போட்டு ஆறுன்னு இருக்கு. அவனும் எப்போ முடியல காதில் ரத்தம் வந்துட்டு போல இருக்குது, இந்த கும்பலோட இன்னும் நல்லா சிக்க வச்சுட்டா, அடி பாவி அவன் கூட ஹனிமூன் போடுன்னு நினச்சது ஒரு குத்த மாதிரி இப்படி பால்வாடி எங்கேயோ டூர் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஆக்கிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிகிட்டு இருக்கா. இப்போ சாராவோ அம்மா அப்படின்னு நைஸாக அவங்க அம்மாவும் சொல்லிட்டேன். என்னடி எதுவும் வேணுமா? எனக்கு ஒன்றும் வேணாம், உன் பால்வாடி பாப்பாவை எப்போம்மா புருஷன்ட்டு அனுப்புவேன், என்னடி சொல்கிற, அங்கே பாருமா அவங்க 2 பேரும் ஒன்றா உட்காரணும், அப்பா அங்கே அருவியை போட்டுட்ருக்காரு, நீ என்னன்னா இவளை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்க, இவன் சும்மாவே தத்தி. ஆமாம் இல்லை, ஐயோ உங்கள் அப்பாவும் தத்தி தான் பெரிய தத்தி இரு அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அப்படின்னு கூப்பிட்டதும் என்னம்மா மாப்பிள்ளைட்டு பேசிகிட்டு இருக்காங்க, அது அப்புறம் பேசலாம், இங்கே வாங்க உங்ககிட்ட முக்கியமாக பேசணும்.
என்னடி இப்போ முக்கியமான விஷயம்? வாங்க நீங்கள், நீ போமா அங்கிட்டு. சரி, நான் அத்தைகிட்ட போகிறேங்க. அத்தைகிட்ட போறியா அப்படின்னு சாரா பிடிச்சி, எங்கடி போகிறேன்? அத்தைம்மா கிட்ட. அத்தையை பார்த்துக்க மாமா இருக்காரு, நீ போ. அங்கே பாரு, மாமா தனியாக உட்காந்துருக்காரு, நீ போ. எனக்கு பின்னாடி சீட்டில் போய் உட்காந்தா தான் பிடிக்கும், அப்படியே தூங்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கு இருந்துச்சு ஜாக்சனும். அதுவும் நல்ல ஐடியா தான், பின்னாடி போனால் யாரும் கண்டுக்க மாட்டாங்க, நல்லது. எப்படியோ இப்போயாச்சும் அவளுக்கு மூளையில் பல்ப் இருந்துச்சு அடிட்டு. ஜாக்சன் நீங்கள் போய் உட்காந்ததும் அப்படியே பின்னாடி வந்து அவனும் உங்கள் பக்கத்தில் உட்கார. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ரெடி அப்படிங்க. ஒன்றும் இல்லை மாமா, இங்கே நல்லா கம்ஃபர்ட்டாக உட்காரலாம், தூக்கம் வந்தால் கூட தூங்கலாம், அதுக்கு தான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தூங்குறதுக்காக வந்த ஏன்டி எதுக்குடி இந்த கும்பலை கூட்டினேன்? என்னம்மாம்மா? நம்ம 2 பேர் தனியாக தானே போகலான்னு சொன்னேன். அச்சோ அப்படியா மாமா, நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு தெரியாது. உனக்கு என்ன தான் தெரிஞ்சு ஆடி நான் மண்டியில் கிட்ட. வலிக்குது மாமா, போ மாமா, நீ ரொம்ப மோசம், உனக்கு என்ன பிடிக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் கோச்சிக்கிட்டு இருந்தா. ஐயோ இவ்வளோ சரி பண்ணுறதுக்கு இப்போ எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டேன். நம்ம ஆள் கோச்சிக்கிட்டா தான் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து இந்தா அப்படின்னு நீட்டேன். என்ன மாமா இது பாரு பிரிச்சு அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் குல்ஃபி ஐஸ்கிரீம் நிறையா இருக்குது. அப்படி ஐஸ்கிரீம் அப்படின்னு அப்படியே ஹாப்பியாக அப்பாடா நான் மூஞ்சில் ஒரு பிரைட்னஸ்ஸு தென்னி பண்டாரம் அப்படின்ட்டு அவனோ எப்படியோ இதை கையோடு கொண்டு வந்தது நல்லா போச்சு. மாமா என்ன மாமா தான் அப்படின்னு அவனை பிடிச்சி டக்குன்னு அவன் எதிர்பார்க்காத நேரம் அப்படியே கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ண. ஐயோ அப்படியே ஜிப்புன்னு இருக்கே, இன்னொன்று கிடைக்குமா அப்படிங்கிறான். என்ன மாமா இவ்வளோ இருக்குது, எடுத்துக்கோ. சே இந்த தீங்கிறத அப்பப்போ நிரூபிப்பா. அப்படி குண்டூஸ் இதெல்லாம் உனக்கு தான், எனக்கு இது வேணாம், வேறு என்ன மாமா வேணும் அப்படின்னு ஒரு குல்ஃபியை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு இது வேணுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் அதான் வேணும், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போல் அப்படின்னு அவனும் அப்படியே கிட்ட வர. மாமா ஐஸ்கிரீம் இங்கே இருக்குது, அங்கே இருக்கிற ஐஸ்கிரீமை விட இங்கே இருக்கிற ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போல் மாமா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே சீட்டில் சாய. அவனும் அப்படியே உங்களை கிட்ட அப்படியே கிட்ட வரும்போது எனக்கு ஒன்று கொடுங்கடா, நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்க. எவ்வளோண்டா அவன் அப்படின்னு ஜாக்சன் செம்ம காரணம் திரும்ப நீங்கள் சிரிச்சிடுறீங்க. அவனா உங்களை மாதிரிக்கா ஏன்டி 2 பேரும் சேர்ந்து ஏன்டி எப்படி படுத்துறீங்க அப்படின்னு சாரா ஒரு பக்கம் அப்படியே தெரிஞ்சிச்சு. சாரி மாமா, கொஞ்சம் தூக்கம் வந்ததுன்னு கண்ணா சேர்ந்துட்டு இப்போ இவளை எந்திரிச்சு எப்போ வந்தால் தெரியல. நீ என்ன எல்கேஜி பாப்பாவா, அங்கே போய் என்னடா சண்டை போட்டுட்ருக்க அப்படின்னு சாரா ஐஜனை பிடிச்சாங்க. விட்ரி உங்கள் பாரு என் அண்ணன் அவளுக்கு மட்டும் அவ்வளோ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்கான், எவ்ரிடே நானும் உனக்கு கேட்டு வாங்கிட்டு வரேன், எனக்கும் பிடிக்கும் லட்டு எனக்கு. ஒன்று என்ன எது வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பாக்ஸோடு கொடுக்க. அவனும் இதில் அப்படி தேட ஜாக்சன். அப்பா டேய் மொத்தம் ஐஸ்கிரீமை வாங்கிட்டீல, தின்னு தோலை அப்படி டப்பாவோட கூட முழுங்கு, ஃபஸ்ட்டு இந்த இடத்த காலி பண்ண அடிக்கிறதுறான். இவன் எதுக்கும் நம்ம மேலே காண்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்க. இப்போ திரும்ப ஜாக்சன் அப்பா தொலைஞ்சிட்டான் இம்சை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிட்ட அப்படியே இந்த ஐஸ்கிரீம் அப்படின்னாடா. அண்ணா அட ஊதேவி நீ இன்னும் போகலையா, அவனுக்கு என்னதாடா பிரச்சனை? இல்லை இதில் இருக்க எல்லா ஐஸ்கிரீமும் நான் டேஸ்ட் பண்ணிக்கலாம்ல. ஐயோ பாக்ஸோட உனக்கு தான், தயவு செய்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்த ஒரு கோலா விழுக்கும் அப்படின்னு ஜாக்சன் மிரட்ட ஆயிடுச்சணும். சரிடா அதுக்கு ஏன் இப்படி திட்டுறேன், இப்போ நான் என்ன பண்ணிட்டு நீங்கள் எரிஞ்சு விழுகிறான் அப்படின்னு வந்து சாரா பக்கத்தில் உட்காந்து உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறான். ஐயோ அப்படின்னு அவள் தலையில் அடிச்சுக்கிட்டு நீ என்ன குழந்தையாடா, குழந்தை தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காங்க என்ன? இல்லை நீலாம் படித்து தான் டாக்டரானியா? ஏன்டி அதில் சந்தேகம், பெட்டெல்லாம் அடிக்கலாம், நான் தான் டாப்பர் தெரியுமா, அப்பப்போ இதை மட்டும் சொல்லிக்கோ. ஆனால் சரியான தத்தி முண்டோம் புருஷ முறாட்டி அப்படி ஒன்றா அப்படி இப்படி இருக்கும்போது அங்கே போய் என்னடா டிஸ்டர்ப் பண்ணுற? அப்படியா அப்படின்னா நொப்படியா, பேசாமல் உட்காரு, எங்கேயாவது அசைஞ்சா கொண்டுருவேன் அப்படின்னு சாரா மிரட்டி அவள் ஹெட்செட்டில் பாட்டு கேட்டு இருந்திருப்பா. ஸோ அதை அவன் காதில் மாட்டிவிட்டு எங்கேயும் நகராத ராசா அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அப்படியே பாட்டு கேட்டுட்ருக்க. அப்போது அப்படியே வந்துட்டு மூவி பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறா. நம்ம இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், இப்போ போய் மூவி பார்க்கலாமா கேட்குறா. அதெல்லாம் தேட்டருக்கு போவேணாம். அட பைத்தியமே, படத்தை ஃபோனில் தான் பார்க்கலாமான்னு கேட்டேன், தேட்டருக்கு போகிறானா. ஐயோ இவன் லூஸாக இல்லை லூஸ் மாதிரி நடிக்கிறானுங்க அப்படின்னு சாரா மொழிக்க ஆகணும். சரி அப்படின்னு சொல்ல ஒரு படத்தை அப்படியே போடுறா. அந்த படம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும்போது 2 பேரும் அதில் ஒரு ரொமான்ஸ் சீன் வருது. 2 பேரும் அப்படியே அவங்கள அறியாமல் ஒருத்தர் அப்படியே நெருங்கி உட்கார. அப்படியே சாரா அவன்கிட்ட அவன் ஃபேஸை பார்த்துட்டே இருக்கா. அவனும் இப்போ லைட்டாக திரும்பினவன் அப்படியே 2 பேரோட லிப்ஸும் உரச. இப்போ அப்படி என்ன நினச்சானோ ஆயிடுச்சுன்னா அவளை இறுக்கி பிடிச்சி அப்படி சாரா லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ண. 2 பேரும் கொஞ்சம் நேரம் தன்னை மறந்து அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படியே ஆப்போசிட்டில் வர ஒரு
வண்டியோட சவுண்டு கேட்டு தான் 2 பேரும் ஐயோ அப்படின்னு உணர்ச்சி இதாகி அப்போ தான் அப்படியே நகர்றாங்க. அப்போ சாராவும் அப்படியே வெக்கப்பட்டு நீங்கள் ஹைஜினோ நல்லா டேஸ்ட். ஆமாம் நீ என்ன ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் எடுத்த? நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அட யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி சாரா பார்க்குறா. அப்படியே இந்த பக்கம் திரும்பினா நீங்களும் ஐஸ்கிரீம் எல்லாம் சப்பு கொட்டி சாப்பிட்டுட்டு ஜாக்சன் மேலேயே படுத்து நல்லா தூங்கிட்டுருக்க. அடியே என்னடியே இது கொடுமை, எனக்கு ஹனிமூனே இல்லையா, இந்த மாதிரி சனிமூனாக போச்சு, எல்லாம் சேர்ந்து என் பாவத்தை கொட்டிக்குதுங்க, இதுங்களெல்லாம் பிடிச்சி எங்கேயா தள்ளி விட்டு வரணும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு தூங்குறவங்கள. அடியே குண்டூஸ் என்னடி உன்னை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா எப்படி தூங்குறியடி சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிக்கிட்டே ஒரு வழியாக வர வேண்டிய இடத்துக்கு வந்ததும் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு எல்லோரும் முழிச்சு பார்க்க இப்படி தான் நீங்களும் முழிக்கிறீங்க. அப்படியே ஜாக்சன் உங்களே பார்த்துட்டுருக்க. மாமா நீ தூங்கவே இல்லையா? எங்கே தூங்குறது, சப்பையை கழட்டுற மாதிரி நீ என் கையில் படுத்துவங்கன்னா அச்சு மாமா வலிக்குதா, சாரி. இல்லாடி குட்டி எனக்கு அப்படி ஒன்றும் வலிக்கலை, சும்மா சொன்னேன். அவனை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன்னா தூக்கமே வரல மாமாவுக்கு. மாமா நம்ம எங்கே வந்திருக்கோம்? இறங்கி வந்து பாரு, அது ஒரு எஸ்டேட்டு. ஸோ சின்ன வயசில் நீங்கள் அங்கே அடிக்கடி வந்திருப்பீங்க. வா இங்கே வந்து ரொம்ப நாளாச்சு. ஹைஜனோ ஆமாம் நீ லட்டு நம்ம இங்கே சின்ன பிள்ளையில வந்தது, வா எங்கே தூரி இருக்கும் அப்படின்னு கையை பிடிச்சிட்டு இங்கே ஓட. ஜாக்சன் சாராவை பார்த்து ஜாக்சன் இங்கே பாரு உன் ஆளை தயவு செய்து ஆள்கிட்ட விடாத, 2 தத்தி முண்டோம் இப்படியே தெரிஞ்சிட்ருக்கோம். அப்புறம் எனக்கு ஹனிமூனில் சங்கு தான். மாமா சாரி மாமா, அதுதான் வண்டியில் நான் கவனிக்காத போது வந்துட்டான், இனிமேல் விட மாட்டேன். என்னமோ ஸ்கூல் பசங்களை 2 பேரும் பிடிச்சி வச்சுக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நீங்கள் 2 பேரும் அவன் விட்ட அடுத்த நிமிஷம் ஓடி போய் அங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது, அதில் உங்களை உட்கார வச்சு அவன் ஆட்டி விட்டுட்ருக்கான். இப்போ 2 பேர் பேசிட்டு அம்மா இங்கே 2 டிக்கெட் இருந்துச்சு எங்கே காணும் அப்படின்னு ஜாக்சன் திரும்ப இப்போ உங்களை வச்சு ஊஞ்சல் ஆட்டத்தை பார்த்துட்டு அடியாத்தி எனக்கு ஃபஸ்ட் நைட் இன்னும் சரியாக கூட நடக்கலடா, அதுக்குள்ளே அவளை இடுப்படிக்கு படுக்க வச்சிரும் போலடிக்கோ புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் அவனை நீ கூட்டிகிட்டு போகல அவனை பாடையில் ஏற்றிடுவேன் அப்படின்னு திட்டேன். ஐயோ எங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலமாம்மா, விட்டுருங்க பாவம் தெரியாமல் பண்ணிட்டார், நான் கூட்டிகிட்டு போயிடுறேன். சாராவும் அங்கே போய் என்னடா பண்ணுறேன், லட்டுவை ஊஞ்சல் ஆடிருக்கேன், மாமா வந்தார் உனக்கு பாட ஒழுங்காக வந்துரு அப்படின்னு வச்சு ஹைஜன் இருக்க. என்னடி அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குடா, ஹனிமூன் வந்திருக்காங்க புரிஞ்சுக்கோ. ஓ சாரி அடிட்டு இப்போ ஹைஜன் அங்கேருந்து நகரேன். எங்கடா என்னை விட்டு போகிற அப்படின்னு நீங்கள் கத்த நான் இருக்கனே அப்படின்னு ஜாக்சன் நிற்கா. ஹை மாமா ஆட்டி விடுங்க. ஆட்டலாம், அதுக்கு முன்னாடி நம்ம வேற ஒரு இடத்துக்கு போனோம், அங்கே இதை விட சூப்பராக இருக்கும். நிஜமாவா மாமா? ஆமாடி போகலாமா? போகலாமாம்மா. அப்பாடா அப்படின்ட்டு அங்கேருந்து அடுத்தது அங்கே இருக்கிற காரில் ஏற்றிட்டு அவங்க அப்பாட்ட மட்டும் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அப்பா டூர் மாதிரி நீங்கள் இங்கே என்ஜாய் பண்ணிட்டு கிளம்புங்க, நான் அவளோட ஹனிமூன் போயிட்டு ஃபார் 1 month ஆகும் அப்படின்னு சொல்லிடுறான். ஃபெரோ சரிடா மகனே என்ஜாய் பண்ணு அப்படின்னு அமுச்சு விட்டுறாரு. இங்கே அவங்கள மட்டும் கூட்டிகிட்டு வந்து ஃப்ளைட் ஏறி நிற்கா. மாமா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ளைட்டு நம்ம ஹனிமூன் வந்தோண்டி புரிஞ்சுக்கோடி. அப்போ அவங்கெல்லாம் பாவம் இல்லையா? மாமா உனக்கு பாவமாக தெரியாடி என்ன பார்த்தா? இல்லை மாமா அவங்க வாயை மூட்டாரு, நம்ம 2 பேரும் ஹனிமூன் போகிறோம், நம்மளை பற்றி மட்டும் யோசி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போவா. இப்போ நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு சரி அப்படின்னு அமைதியாக இருங்க. அங்கே உள்ள லேடிஸ்லாம் அவனே குறுகுன்னு பார்க்க என்ன மாமா உன்னையவே இப்படி பார்க்குறாங்க? அதை மாமா ஒரு ஐடியாவில் அதான் நீ எது கண்டுக்காது. அதை எப்படி கண்டுக்காமல் இருக்க முடியும்? நான் தான் லைசன்ஸ் உள்ள பொண்டாட்டி, எனக்கு தான் எல்லாம் உரிமை இருக்குது. அடே அப்பா என் குண்டூஸ்க்கு இப்போ தான் அறிவே வந்திருக்கு அப்படிங்கிறான். போமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து ஒன்று அப்படின்னு இப்படி திரும்பி பார்க்குறீங்க. அவனும் அடியப்போ போல் 2 மேல் பட்டனை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்க செம்ம ஹேட்டாக இருக்கான். நீ இப்படிலாம் ட்ரெஸ் பண்ண தான் ஒன்று எல்லாம் பார்க்குறாங்க, அதுக்கு இது மூடு எத்தடி இதை பட்டன்ஸை போடு. அதெல்லாம் போட்டால் பால் மாடி பாப்பா மாதிரி நல்லா இருக்காதுடி, இப்போ நீ போன்றியா நான் இறக்கிடுவேன். சரி சரி அப்படின்ட்டு அவனும் அப்படியே பழம் மாதிரி கழுத்து வரைக்கும் இல்லை காலர் பட்டன் வரைக்கும் போட்டு தலையை பிடிச்சி எண்ணெய் வச்சு வாரின மாதிரி சீவி விட்டு இப்போ தான் பார்க்க நல்லா இருக்கு, சத்தியமாக இப்போ பார்க்க நல்லா இருக்கனாடி, ஏன்டி இப்படி பண்ணுற, எல்கேஜி போகும்போது எங்கள் அம்மா பண்ணி விட்ட மாதிரியே இருக்குடி அப்படின்ட்டு அவனும் இனி ஒருத்தி நம்மளை பார்க்க மாட்டான் அப்படின்ட்டு அவன் எவ பார்த்தா என்ன பார்க்கலண்ணா நான் பார்க்குற மாதிரி இல்லையே அப்படின்னு அவன் வருத்தப்பட்டுட்டு இருக்க. பட் அப்பயும் கூட செட்டுடிக்கோ ஏன்னாடி அப்படி பார்க்குற அப்படின்னு நீங்கள் ஓத்திட்டு சண்டைக்கே எகிடுறீங்க. இங்கே அவங்கள பிடிச்ச அவன் உட்கார வச்சு என்னடி பின்ன ஒரு பார்த்துட்டே இருக்கான், நானும் வந்தது பார்க்குறோம் கண்ணை நோண்டிடுவேன் திருப்படியே அது பக்கம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பக்கத்து சைடுக்கு பொம்பளைட்டு சண்டைக்கே போயிருங்க. யார் இவ சரியான பச்சாரியாக இருப்பா அப்படின்னு அந்த பொண்ணை திரும்பி ஐயோ குண்டூஸ் அமைதியாக உட்காரு, எதுக்கு டென்ஷன் ஆகுறா, எல்லாம் உன்னால தான்டா அப்படின்னு ஆவா இப்படி கோவப்பட்டா மரியாதைலாம் பேசுகிறா. ஆமாடா கோவத்தில் கெட்ட வார்த்தை கூட வரும், எது
ஃப்ளோவில் கெட்ட வார்த்தை வருமா அப்படிங்கிற மாதிரி ஜாக்சன் பார்க்க மூட்டை உட்கார போறியால அதான் எல்லாத்தையும் மூடிட்டேனடி இன்னும் எதை மூட சொல்கிற அப்படின்ட்டு அவன் கேட்க முறைச்சிட்டு திரும்பி உட்காந்துக்கிறீங்க. இப்படியே அடித்து பிடிச்சி ஹனிமூன் போன இடத்துலையும் யாராவது உங்களை சைட் அடிச்சா அவனை சைட் அடித்தா நீங்கள் கடுப்பாக்குறது, உங்களை சைட் அடித்தா அவன் கடுப்பாக்குறது ஒன்று. ஒரு வழி அவங்க ஹனிமூனை ரொம்பவும் ஹாப்பியாகவே கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஸோ நைட்டு அப்படியே செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருக்க அந்த ரூம்குள்ளே உங்களை தூக்கிட்டு வரான். நீங்கள் அதை பார்த்து வா மாமா செம்மையாக இருக்குது, உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமாம் மாமா, இதாண்டி ஹனிமூன் ஷூட். ஓ சூப்பர் மாமா. ஆமாம் மாமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னடி நம்ம என்ன என் ஊருக்கு போகாமல் இங்கேயே சுற்றிட்டு இருக்கோம்? ஹே 1 month இங்கே தான் சொல்கிறேன்ல. 1 month மாமா, நாளே போக மாட்டேங்குது. ஏன்டி என் கூட இருக்கும்போது உனக்கு நாள் போகலையா என்ன அப்படின்னு கேட்டுகிட்டே அவன் அப்படி கழுத்தில் மூஞ்ச வச்சு அப்படின்னு அப்படியே கேட்டுகிட்டே லெக் பண்ண. ஆமாம் நீ என்னென்னமோ பண்ணுற, ஆனால் நீ பண்ணுறது எனக்கு வலிக்குது தெரியுமா, பயமாக வர இருக்கு. பாப்பா வேணுமா என்னம்மா? வேணும் வேணும். அப்போ இப்படிலாம் பண்ணால் தான் வரும். நிஜமாவா மாமா? நீ படித்து தான் பாஸ் பண்ணியாடி குண்டு. ஆமாம் மாமா, இதுக்கும் படிப்புக்கு என்ன சம்மந்தம்? ஒரு சம்மந்தமும் இல்லை வா அப்படின்னு அப்படியே இழுத்து கட்டில் பட. மாமா அப்படின்னு நீங்கள் ஏதோ கேட்க வரா, இதுக்கு மேலே விட்டால் பேசிகிட்டே இருப்பா அப்படின்னு வாயை பிடிச்சி கடிச்சு வச்சிருவேன் அப்படின்னு அப்படியே பிடிச்சி உங்களுக்கு கிஸ் பண்ண அப்படியே அடங்கி போகுது உங்கள் வார்த்தைகள் எல்லாம். இப்படியே ஜாலியாக அந்த 1 month ஸ்கிப் ஆகுது. ஹனிமூன் முடிச்சுட்டு ஹாப்பியாக வரீங்க. வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு அவன் கிளம்ப. ஆமாம் நான் மட்டும் இங்கே தனியாக இருக்கணும் அப்படிங்கிறீங்க. சரி அப்போ என் கூட வரியா அப்படின்னு கேட்குறான். இதோ 2 minutes ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு கடன் போய் ரெடி ஆகிட்டு வரீங்க. இப்போ அப்படியே 2 பேரும் லெஃப்ட்டில் வர அங்கே உள்ள பொண்ணுங்க தான் அவனை சைட் அடிக்குமே. ஸோ அந்த கேர்ள்ஸ் எல்லாம் அட 1 month இந்த பக்கம் ஆளையே காணோம் அப்படிங்கிற மாதிரி பெருமூச்சு விட்டு அவனை பார்க்க. நீங்கள் அப்படியே திரும்பி ஜாக்சனை மறைக்க. என்னாச்சு குண்டூஸ் அப்படிங்கிறான் அவன். இது என்ன லுக்கு அப்படின்னு நான் பார்க்குறான். உங்களை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாதீங்கன்னு. ஏய் என்னடி பண்ணியிருக்கேன், சாதாரண ஆம்கட் டிஷர்ட் தானே, இதுக்கேண்டி இதெல்லாம் போடாதீங்க, போடுறனால தான் அவளுங்க அப்படி பார்க்குறாளுங்க. வாங்க ட்ரெஸ் மாற்றுங்க. டைம் இல்லடி, அங்கே போய் இப்படியே மாற்ற தானே போகிறேன், அதெல்லாம் தெரியும். இப்போ நீங்கள் மாற்றி ஆகணும். குண்டூஸ் படுத்தாதடி, இப்போ நீ ட்ரெஸ் பண்ணலாம், நான் இங்கே உட்காந்துக்கேன், கீழே உட்கார. சரிடி என்னோடய காரில் இருக்க மாற்றிக்கிறேன் வா அப்படின்னு அதில் வந்து ஒரு ஷர்ட் எடுத்து அவன் போட. நீங்கள் அப்பா அப்படின்ட்டு ஃபுல்லாக காலர் வரைக்கும் பட்டனை போட்டுவிட. ஏய் இது வரைக்கும் போட்டு கழுத்து இருக்குதுடி அப்படிங்கிறான். அதெல்லாம் தெரியாது, நீ இப்படி தான் இருக்கணும். ஏன்டி குண்டூஸ் இப்படி படுத்துற முடியாது, நீ எப்போ பார்த்தாலும் இப்படி காட்டிட்டு அலையிற, எல்லோரும் உன்னையே பார்க்குறாளுங்க, ஒழுங்கா மூடு அப்படின்னு சொல்லி மண்டையெல்லாம் பிடிச்சி தீவி விட்டு அவனை அப்படியே குழந்த மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ண. அவனுக்கும் அவனை பார்த்து என்ன கன்றாவி லுக்கடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு வழியாக அவன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அப்படியே வர. அப்போ நீங்களும் கூட தானே வரீங்க. ஸோ அப்படியே 2 பேரும் இறங்கி நடக்க எல்லோரும் அவனை ஒரு மாதிரி யார் இவருக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஆகிட்டாருங்கிற மாதிரி பார்க்க. அவனோ தலையில் அடிச்சுக்காத குறையா. ஐயோ குண்டூஸ் என்ன கேட்குறியா, இங்கே இருக்கிறவங்களுக்கே நான் அடையாளம் தெரியல, குறுன்னு பார்க்குறானுங்க, இதுதான் நல்லா இருக்கும், இப்போ தான் ஒருத்தையும் ஒன்று பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. அது சரி அப்படின்ட்டு அவனோ இப்படி தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஒரு வழியாக சிஸ்டருக்கு வந்து படிப்பெல்லாம் முடிஞ்சு இப்போ சாராவுக்கும் ஹைஜினுக்கும் மேரேஜ். ஸோ நீங்களும் வந்துட்டு கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறீங்க. அங்கே இதே மாதிரி தான் ஹைஜின் யார்ட்டையோ பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அங்கே போய் நின்று அவங்க கூட அவன் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்களும். ஸோ எல்லோரும் பேசிகிட்டு இருக்க. இப்போது ஜாக்சன் எங்கே அப்படின்னு ஹைஜின் கேட்டதும் தோ இங்கே தான் இருந்தார் அப்படின்னு திரும்ப அங்கே ஒரு பொண்ணு அவனை பார்த்துட்டீங்க. அவ்வளோதான் செம கடுப்பாகிடுது. என்னடா இது, இவன் மனசு எங்கே வந்தாலும் இதே வேலையாக போச்சு, இருடா வரேன் அப்படின்ட்டு அப்படியே வந்து ஜாக்சன் பின்னாடிக்கா. ஜாக்சனை ஃபோன் பேசி திரும்ப என்ன குண்டூஸ் எது வேணுமா அப்படின்னு கேட்க. ஆமாம் என்னடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க நீங்கள் அந்த பொண்ணை பார்த்துட்டு வேணுன்னே வெறுப்பேற்றதுக்கு அப்படியே அவனை இழுத்து அவன் லிப்பில் கிஸ் பண்ண. ஹே குண்டூஸ் அப்படின்ட்டு அவனும் அடுத்த நிமிஷம் எங்கே நீங்களாம் கிஸ் பண்ணால் சும்மா இருப்பானா, அவன் அப்படியே எங்கே இருக்கோ எல்லாத்தையும் மறந்து அப்படியே கிஸ் பண்ண. ஹைஜீன் எதாத்தமா எங்கே இவ்வளோ காணோன்னு திரும்பினவன் அடியாத்தி முன்னாடி பப்ளிக்கில் இப்படி பண்ணிட்டு அப்படின்னு அவன் பார்த்துட்ருக்கான். ஒரு வேலையை கிஸ் பண்ணிட்டு நீங்கள் நகர போக உங்களை விடாமல் ஜாக்சன் ஹே குண்டூஸ் வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிறான். எதுக்கு, இன்னொன்று இங்கே கல்யாணமே முடியல அதுக்குள்ளே. ஏன்டி சிவனேன்னு சும்மா அதை வந்து டெம்ப்ட் பண்ணிவிட்டு கல்யாணம் முடியல அதெல்லாம் தெரியாது வா அப்படின்னு அவன் கூப்பிட்றான். மாட்டப்பா அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து கொடுக்கணும்னு ஓட. அவனும் அடி பாவி அப்படின்ட்டு உங்கள் பின்னாடியே மாலான்னு வடிவேலடையில மாதிரி அலைஞ்சிட்ருக்கான். இப்படியே அவனை பார்க்குறவங்களுக்கெல்லாம் சிரிப்பு தான் வருது. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. போருமா வர சொன்னால் வரமாட்டேங்கிறா, வீட்டுக்கு போகலாம் அப்படின்டா. எதை டேய் உன் தம்பி கல்யாணம் ஞாபகம் இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவனோ எங்கே இவ அப்படின்னு
குண்டூஸ் அப்படின்னு போமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து ஓடுறீங்க. அப்போ அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்குது. அப்படியே நீங்கள் எதையோ பிடிச்சி நிற்க ஜாக்சன் பின்னாடி என்னடி ஆச்சு? இல்லைம்மாம்மா காலையிலேருந்து ஒரே வாமிட்டிங்காக இருக்குது, தலை வர சுற்றணும். உடம்பு சரியா சொல்லியிருக்கலாம்ல, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கலாம். இல்லைம்மாம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் தாலி கட்டிடுவாங்கள, முடிச்சுட்டு போகலாம். சரி வந்து உட்கார் அப்படின்னு அப்படியே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கா. ஒரு வழியாக அவங்க சிஸ்டருக்கு மேரேஜ் ஆனதும் இப்போ அவன் சொல்லிவிட்டு உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறான். போய் செக்கப் பண்ணுற இடத்துல கேட்டதும் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் ஜாக்சனுக்கு தலைக்கால் புரியல, அவ்வளோ ஹாப்பி. குண்டூஸ் நான் அப்பாவை போகிறேன்டி, அம்மாவை போகிறேன், ஐயோ குட்டி குண்டூஸ் வரப்போகுது அடி தள்ளி உங்கள் வயிற்றில் அப்படியே டாக்டர் முன்னாடியே கிஸ் பண்ண அம்மா அடிக்கிறீங்க. ஆனால் சாரி கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். புரியுது எல்லாத்தையும் வீட்டில் வச்சுக்கோங்க, அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டேன். இப்போ எல்லாத்துட்டையும் சொல்ல ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சாராவும் இப்போ கல்யாணம் பண்ணனால இங்கே தானே இருக்கா, ஸோ உங்களை நல்லாவே பார்த்துக்கணும் அப்படின்னு இங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட ஜாக்சனும் இல்லை நாங்கள் தனியாகவே இருக்கோம், அப்போ வந்து பார்த்துட்டு போங்க, நாங்களும் வரோம், அப்புறம் அழகா பண்ணோன்னா அத்தை வீட்டில் தானே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவங்கள பிரிய மனசு இல்லாமல் சொல்ல மற்றவங்களுக்கு அது புரியுது. சரி அவன் பொண்டாட்டி அவன் பார்த்துக்கட்டும் அப்படின்னு விட ஆனால் அவங்கள தாங்குறான். ஜாக்சன் உங்களை வந்துட்டு விட்டுட்டு போகவே இல்லை. 5 மாதம் பக்கம் கூடவே தான் இருக்கான். எந்த ஷூட்டிங் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டான். 5 மாதத்துக்கு அப்புறம் நான் போய்க்கிறேன் அப்படின்ட்டு அதே மாதிரி 3 மாதம் மட்டும் தான் ஷூட்டிங்கில் இருப்பேன், அப்புறம் 9 மந்த்ஸ்லாம் என் ஒய்ஃபோட தான் இருப்பேங்கிற மாதிரி அவன் ஆல்ரெடி பேசிது. அந்த 5 மந்த்ஸும் உங்கள் கூடவே தான் அதை பார்த்துக்கிறான். அதுக்கப்புறம் 6, 7, 8 வந்துட்டு அவங்க அம்மா இல்லை அவங்க சிஸ்டர்னு யாராவது ஒருத்தரை கூட வச்சுட்டு அவன் ஷூட்டிங் போகிறதும் நைட் வந்ததுக்கப்புறம் அவங்க கிளம்புனதும் இப்படி தான் போகுது. ஸோ இப்போ 9 மந்த்ஸ் அப்படியே அவங்க காலை பிடிச்சி விட்டுருக்கான். ஹைஜீன் கால் பண்ணானா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன கால் பண்ணான், பட் நான் ஷூட்டிங்கில் வந்து எடுக்கல அப்படின்ட்டு இருக்கான். சாரா அம்மா ஆக போகிறான். பாரு குட் நியூஸு, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எப்படியோ நான் அப்பா ஆக போகிறேன் அப்புறம் ஆகிறதுல சந்தோஷம்தான், அப்பா பெரியப்பா 2 போஸ்டிங் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். ஆமாம் குண்டூஸ் உனக்கு வளகா பண்ணணும்ல. ஆமாம்மாம்மா இப்போ தான் 9 ஸ்டார்ட் ஆகிருக்கு, அம்மா கூட அதை பற்றி தான் பேசினாங்க. சரிடி நாளைக்கு பேசி முடிவெடுத்துலாம், இப்போ ஷூட்டிங்லாம் முடிச்சு இனி உன் கூட தான் இருப்பேன், குழந்தை பிறக்கிற வரைக்கும் பயப்படாத. மாமா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. குண்டூஸ் தான் நான் இருக்கலடா பயப்படாத அப்படின்னு தைரியம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலலாம் கலந்து பேசி உங்களுக்கு வளக்காப்பு பண்ணுறாங்க. ஸோ அதில் பக்கத்தில் அப்படியே ஜாக்சனை உட்கார வைக்க அவன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நலுங்கெலாம் எடுத்து வளையல் போட்டு விட்டு அவங்க பக்கத்தில் உட்காரான். அவனும் பட்டு வேஷ்டி சட்டை செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான், ஹாட்டாக வேற இருக்கான். எல்லோரும் சைட் அடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கடுப்பாகுது. மாமா என்னடி எத்தனை டைம் சொல்லியிருக்கோம் இப்படி ஷார்ட் பண்ணாதன்னு, அந்த பட்டன்ஸை போடு. நல்லாவே இருக்காதுடி, நம்மளோட இது குழந்தை பிறக்கிற வளகாப்பு இதுடி, இதில் எடுக்கிற ஃபோட்டோஸ் தாண்டி நாளைக்கு நம்ம பேபிஸ்லாம் பார்க்கும், அப்போ போய் அப்பா பழமாட்டம் உட்காந்துருக்காருன்னு சொன்னால் எனக்கு தாண்டி ஒரு மாதிரி அவமானமாக இருக்கும். டீஸ்டிச்சலாம் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அடி நான் அவங்கள்ட்ட கேட்டேன். போடமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செம்ம காட்டில் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. பார்க்குறவங்களாம் பார்க்க ஒரு கோவமாகுது. இவங்களெலாம் எதுக்கு அம்மா கூப்பிட்டுச்சு, புருஷன் இருக்கும் போது எப்படி என் புருஷனை பார்க்குறாளுங்க அடி திட்டிகிட்டே உட்காந்துருக்கீங்க. ஒரு வழியாக அவங்களுக்கு வளகாப்பெல்லாம் முடிச்சதும் மாடியில் வந்து கோவமாக நிற்க ஜாக்சன் வச்சு நிற்க அடமெல்லாம் அடித்து வாங்க கூடாது போல் அப்படின்னு குண்டூஸ் அப்படின்னு வந்து பின்னாடி ஹேக் பண்ணேன். போமாம்மா அப்படின்னு தட்டி விடுங்க. என்னடியாச்சு உனக்கு பிடிச்ச மாதிரி தானே எல்லாம் பண்ண, அதெல்லாம் பண்ண. சரி அது என்னடா இப்படி ஷர்ட்டை பட்டன் போடாமல் இருந்தால் தான் உனக்கு நல்லாயிருக்கோ, நான் எத்தனை வாட்டி சொல்கிறேன் அப்படி பண்ணாதீங்கன்னு. எல்லாம் இருக்கான்னு உங்கள் மேலே தான். லூஸு நான் மேரேஜ் ஆனவங்க, அவங்க ஏன்டி என்ன பார்க்க போகிறாங்க, நான் தான் பார்த்தேனே, அவளுங்கெல்லாம் உங்களே பார்த்துட்டு எத்தனை டைம் சொல்கிறேன் பண்ண கேட்க மாட்டியா அப்படின்னு மண்டையிலே கொட்டுறீங்க. வலிக்குதுடி குண்டூஸ் அப்படிங்கிறான். நல்லா வலிக்கட்டும் கேள்ற அவங்க அப்பாவை அப்படின்னு சொல்லி உங்கள் குட்டியையும் சேர்ந்து கூட இருக்கிறீங்க. நீ திட்டுறதை பார்த்தாதானே அவனை வேற அடி கூட்டு சேர்க்குற அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. திட்டுனவங்களுக்கு மாமா அப்படிங்கிறீங்க. என்னடியாச்சு? மாமா வலிக்குது மாமா. இன்னும் டேட் இருக்குடி, சாதாரண வழியாக இருக்கும், இரு அத்தம்மாவை போய் கேட்குறேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்ல அவங்களும் இந்த சுடுதல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் வலி நிற்கிற மாதிரில வலிக்குது அப்படிங்கிறீங்க. நீங்கள் அழுகதை பார்த்து ஜாக்சனால் தாங்கிக்க முடியல. அதை வெயிட் பண்ண வேணாம், ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடலாம் சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் இப்போ உங்கள் அம்மா அவங்க அம்மா சாரா ஹைஜின்னு எல்லாருமே உள்ளே உட்காந்துட்டுருக்க. நீங்களும் வலிக்குது அப்படிங்கிறீங்க. இப்போ முடியல அப்படின்ட்டு எல்லோரும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்ருக்கா. அப்போ ஜாக்சனும் அம்மா அவள் வலிக்குதுங்கிறா, நீங்கள் அத்தை ஏன் இப்படி இருக்கீங்க, அவளுக்கு எதாவது ஆறுதல் சொல்லல. ஏந்தி நீங்கள் கூட பிறந்தவ தானே, அவளுக்கு எதாவது சொல்லாமல் நீ பாட்டுக்கு அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவன் திட்ட. உன் பொண்டாட்டி இங்கே வந்து சீத்த நாள்லேருந்து இதோட 3 நாள் அங்கே தான் இருக்கீங்க, ஹாஸ்பிட்டல் விட்டு நகரில் வலிக்குதுன்ட்டு 3 நாளாக எங்கள் உயிரை எடுத்துகிட்ருக்கா. இதோட 1000 வாட்டி கேட்டுட்டா.
வலிக்குமா குழந்தை பிறக்கும் போது. நாங்களும் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டோம். எத்தனை டைம் தான் சொல்கிறது, முடியலடா வாய் வலிக்குது நீயே சொல்லு அடிக்கிற மாதிரி கோரஸாக 3 பேர் சொல்ல. ஜாக்சனும் குண்டூஸ் அதெல்லாம் வலிக்காது அவங்க கிடக்குறாங்க, நீ பாடா பேசாத அடியும் தலைவாணி எடுத்து அடிக்கிறீங்க. நான் என்னடி பண்ணேன், எல்லாம் ஒன்றால தான். ஆம்பளைங்க மட்டும் குழந்தை பெற்றுக்கிற மாதிரி இவ்வளோ நல்லா இருக்கும், நீ பாட்டுக்கு உட்காந்து ஃபோன் நோண்டிட்டுருக்க, எனக்கு தான் வலிக்குது அப்படின்ட்டு நீங்கள் அப்படி கத்துறீங்க. அவனும் ஏய் அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லையடி, சரி உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னா எதுவும் ஆக விட மாட்டேன், நான் கூடவே இருக்கல அப்படின்னு கையை பிடிச்சி உனங்களாம் சமாதானப்படுத்துகிறான். இப்போ உங்களுக்கு உண்மையிலே நல்லா வலி வந்தது. ஐயோ முடியல மாமா வலிக்குது அப்படின்னு நீங்கள் எழுந்து நிற்க காலில் தண்ணியாக வருது. ஐயோ குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாக்டரை கூப்பிட்றாங்க. உள்ள வரும்போது நீங்கள் வலி தாங்காமல் எனக்கு வலி தாங்க முடியல எல்லாம் இவனால தான் அப்படின்னு அப்பயும் கூட விடாமல் ஜாக்சன் அடிக்க என்னடி பண்ண உன் கூடவே இருப்பேன் பேபி போட பேசணும், முத்தம் கொடுத்தா பாப்பா பிறக்குன்னு சொன்னல அதை மட்டும் பண்ணியிருக்கலாம், அப்போ எனக்கு வலிக்காமல் பாப்பா வந்திருக்கும், நீ தான் எதோ பண்ணு எனக்கு வலிச்சது அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கா. ஐயோ அப்படின்னு எல்லோரும் தலையில் அடிக்காத குறையா அடிக்கிறாங்க. ஜாக்சன் மானமே போச்சு அப்படின்னு டாக்டரும் ஏம்மா இந்த நேரத்தில் இதெல்லாம் பேசிக்கிட்டு அடிட்டு இந்த பொண்ணை ஸ்ட்ரக்சரில் வச்சு தள்ளிட்டு வாங்க அப்படி நீங்கள் ஆப்பி கத்திட்டே இருக்கீங்க. வலிக்குது நம்மம்மா ஏதாவது பண்ணுறா, நான் என்னடியும் பண்ண முடியும், நீ தாண்டி பெற்றெடுக்கணும் அமைதியாரு, இதுக்கப்புறம் உன்கிட்ட குழந்தையே கேட்க மாட்டேன்டி இதோட போதும் அப்படிங்கிற மாதிரி அவன் மனநிலைக்கு வந்துடுறான். அப்படியே உங்களை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி பேபி ப்ளீஸ் என்ன பண்ண சொல்ல எனக்கு வலிக்குது அப்படிங்கிறீங்க. ஏய் கொஞ்சம் புஷ் பண்ணடி போட அங்கிட்ட வலிக்குது எனக்கு சொல்கிறேன் புஷ் பண்ண அதை பண்ணிட்டு நான் அவனை போட்டு அடிக்கிறீங்க. அவனும் ஐயோ முடியல அப்படின்னு கிட்ட வந்து உங்கள் கையை அழுத்தி பிடிச்சி பாப்பா வேணுமா வேணாமா வேணும் இப்படி சொல்லி தான் என்ன படுத்து எடுக்கிற வலிக்குதுடா அப்படிங்கிறீங்க. ப்ளீஸ் பேபி கொஞ்சம் கொஞ்சம் முக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஒரு வழியாக புஷ் பண்ணி பேபி வெளியே வந்தது. அப்பாடான் இருக்கு ஜாக்சனுக்கு அவன் புள்ள பெற்ற மாதிரி வேர்த்து விறுவிறுத்து போய் நிற்கா. பேபி கேர்ள் பேபி அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாங்க. அதை வாங்கி பார்க்கும்போது அவனுக்கு அவ்வளோ ஹாப்பி. அப்படியே எடுத்தவங்க செஸ்ட்டில் படுக்க வைக்கிறான். பாரு நம்ம குழந்த பேபியை பாருடி அப்படின்னு சொல்கிறான். இப்போ அப்படியே பார்க்குறீங்க அவங்க கண்ணில் டியர்ஸ். அப்படியே பாப்பாவுக்கு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. அவன் அப்படியே சரி நான் வெளியில் எடுத்துகிட்டு காட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு உங்கள் நெத்தியில் குண்டூஸ் உனக்கு ஒன்றும் ஆகாதுடி ஆகவும் விட மாட்டேன் அப்படின்ட்டு கிஸ் பண்ணிவிட்டு வெளியில் போகிறான். அதோட அவங்களை க்ளீன் பண்ணி ரூமில் கொண்டு வந்து விட்டாங்க. ஸோ இங்கே எல்லாத்துட்டையும் அவன் பேபியை காட்டுறான். எல்லோரும் ஹாப்பியாக வாங்கி வச்சுட்ருக்க. இப்போது உங்களை ரூம் மாற்றினதும் எல்லோரும் வந்து பார்த்துட்டு போக ஜாக்சனும் வரான். வந்து உங்கள் பக்கத்தில் உட்கார. இப்போ நீங்கள் ஜாக்சனை தீயா மாதிரி ஆல்ரெடி குண்டூஸ் இனிமேல் பேபியே கேட்க மாட்டேன், நமக்கு இவன் ஒருத்தியே போதும். நான் ஒன்றும் அதுக்கு முறைக்கல. வேறு என்னத்துக்கு முறைக்கிற, அதுக்கு தான் நான் கோபமாக இருக்கேன்னு நினச்சேன். வேறு என்னடி பேபி அப்படின்னு கிட்ட வந்து கேட்க இது என்னடா கோலம் அப்படின்னு நான் பார்க்குறான். அவனே வேர்க்குதுன்னு சொல்லி பட்டன்ஸை ஓப்பன் பண்ணியிருப்பான். அவன் அப்படியே முழிக்க உன்னை எத்தனை டைம் சொல்லியிருக்கான் இப்படி ட்ரெஸ் பண்ணாதுன்னா அந்த நர்ஸ் நான் பார்க்குறான் அப்படின்னு ஆரம்பிக்க. அடியே இப்போ என்ன நடந்துட்டுருக்கு நீ என்னடி சொல்லிட்டு இருக்கா அப்படின்ட்டு அவனும் அது இல்லடி குண்டூஸ் கேளு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது. அதுக்கு மேலே பேச விடாமா அப்படியே அவங்க லிப்பில் அவன் லிப்பை வச்சு அமைதிப்படுத்துகிறான். அப்படியே கிஸ் பண்ண நீங்கள் அமைதியாகிறீங்க வரலாமா அப்படின்னு அவங்க அப்பாவோட சவுண்ட் கிட்ட 2 பேரும் அப்படியே விளக்க. இப்போ மொத்த ஃபேமிலி வந்து நிற்குது. எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி. அப்பா இந்த குட்டி வர்றதுக்குள்ளே என்ன பாடுபடுத்திட்டா அப்படின்னு ஹைஜீனும் வந்து அப்படியே அவங்க பக்கத்தில் படிச்சு பாப்பாவுக்கு பசிக்கும் ஸோ ஃபீட் பண்ண அப்படிங்கிற மாதிரி பேபியை கையில் கொடுத்துட்டு சரி எல்லோரும் பேபியை பார்த்துட்டிங்கன்னா வெளியில் வாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கூட்டிகிட்டு போயிடலாம். ஸோ எல்லோரும் அப்படியே உங்களை பார்த்து பேசிட்டு ஆமாம் அங்கேயே நிற்கா ஹைஜீனும் அதான் பேசிட்டிங்களே எல்லோரும் வெளியே வாங்க அவங்க கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஜாக்சனும் அட்டேங்கப்பா என் தம்பியா அது இப்படி பேசுகிறது உனக்கெல்லாம் ஞானோதயம் வந்துடுச்சாடா அப்படிங்க. இப்போ நீங்களோ எல்லாம் என் தங்கச்சி ட்ரைனிங் அப்படிங்க சாரா அப்படியே சிரிக்கிறா. அப்போது உங்கள் அம்மா ஆல்சோ தத்திக்கு கூட புத்தி வந்துடுச்சு அப்படின்னு உங்களை பற்றிலாமா அப்படிங்கிறீங்க. சரி எங்கே உள்ள பெற்றுக்கிறதுக்கு கூட நான் சொல்லித்தரணும்னு பயந்துட்டேன், நல்ல வேலை பொழைச்சிக்கு படினி அப்படின்னு சொல்லிட்டு என் மாப்பிள்ளை என்ன பாடுபடுத்திட்டேன் அப்படின்னு உங்கள் அப்பா ஒரு பக்கம். நீங்கள் இப்போ தான் நினச்சி பார்க்குறீங்க என்னெல்லாம் பேசியிருப்பீங்க. ஜாக்சனை பார்க்க பாவமாக இருக்குங்க. இப்போ எல்லோரும் சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு வெளியில் போனதும் அப்படின்னு நீங்கள் ஜாக்சனை சாரி மாமா அப்படின்னு பார்க்குறீங்க. எதுக்குடி அப்படிங்கிறான். இல்லை நான் அந்த வழியில் ஏதோ தெரியாமல் அப்படிங்க. ஏய் குண்டூஸ் நான் அதெல்லாம் எதுவுமே எடுத்துக்கலடி அப்படின்ட்டு நீ சந்தோஷமாக இருந்தால் போதும், நமக்கு இந்த ஒரு பாப்பா போதும், இதுக்கு மேலே பேபியே வேணும்னு சொல்லி அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். உங்கள் பேபி பாலுக அவனே தூக்கி ஃபீட் பண்ண அப்படின்னு கொடுக்குறான். அதை ஹெல்ப் பண்ணா நீங்கள் அப்படியே ஃபீட் பண்ணிட்டு அவனை பார்த்துட்டு லவ் யூடா மாமா அப்படிங்கிறீங்க. அவனும் லவ் யூடி அப்படிங்கிறான். இத்தோட இந்த ஒன் ஷாட் முடியுது. இது ஒரு ஸ்வீட் எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.